வணக்கம். நிறைய தலைப்பு பேசினே போயிருக்கிறோம். இன்றைக்கி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அப்படி பேசலாம். அப்படின்ட்டு சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். இப்போ அவசரத்துக்கு நிறைய மனிதர்கள் நிறைய புனைப்பெயர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அவசரமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. சாதாரணமாக சொல்கிறத விட உயர்திரு, மதிப்புமிகு, மாண்புமிகு, ஸ்ரீ 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 இது பேருக்கு பின்னாடி பேரே இல்லை. மனிதன் அப்படின்னு எடுத்துகிட்டு மனிதனை சித்தர், மனிதன் ஒருத்தன் யோகி, மனிதன் ஒருத்தன் ஞானி, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் சித்தர்னோ யோகின்னோ ஞானின்னோ சொல்லப்படுறான். திருடன்னு முள்ள மாதிரின்னு சொல்கிறதெல்லாம் கூட உண்டு தான். ஒரு மனிதனை திருட மனிதர், ஆனால் அவர் நாயை யாருன்னா திருடன் அப்படின்னு சொல்லுவோமா? நாயை திருட்டு நாயின்னா சொல்லுவோம், நாயை திருடன்னு சொல்ல மாட்டோம். கரெக்ட் இல்லையா? நாயில் இருக்குது, சிங்கத்தில் திருட்டு சிங்கம் இருக்குது, சித்தர் சிங்கம், யோகி சிங்கம் எல்லாம் உண்டு. ஏன் இந்த மனிதர்களுக்குள்ள மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் பார்க்கறதுக்கு எல்லாருமே 2 காலில் நடக்கிறான். அவன் ஒரு நடக்கிற விலங்கு தான். ஆனால் அவன் எங்கே மனிதன் ஆகிட்டான் அப்படின்னு கேட்டால், மனதால் வாழ்வதால் அவன் மனிதன் ஆகிட்டான். இதனால் நடக்கிறது என்னமோ காலில் தான், ஆனால் அவன் நடக்கிற நடப்பெல்லாம் காரணம் மனசு. அப்போ மனிதனுக்கு இன்னொரு பேர் ஏன் வந்தது? மனதால். மனிதன் அப்படின்னா போதுமா இருந்தால் இல்லை. ஒரு ஜீவராசிக்கு பேர் மனிதன். ஆட்டுக்கு ஆடு 4 காலில் இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும். சிங்கம் ஒரு 4 காலில் இருக்குது, இன்னொரு மாதிரியாக இருக்கும். புலி 4 காலில் இருக்குது, இன்னொரு மாதிரி இருக்கும். 4 காலில் நடக்கிற விலங்கே இருந்தாலும் கூட சிங்கத்துக்கு ஒரு பேர். ஏன்னா அது வித்தியாசமான உருவத்தோட்டத்தை வச்சு ஒரு பேர் வச்சுக்கிறோம். மனிதர்கள் உருவத்தோட்டத்தை எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். மூக்கு, கண், காது, வாய், பல்லு எல்லாருக்கும் 32 பல்லு தான். பாவம் அந்த மனுஷன், உலகம் கட்டன்னு சொன்ன ஒரு மனுஷன் பொம்பளைக்கு ஒரு 28 பல்லு தான் வர சொல்லி வச்சுருந்தான். வெறும் தர்க்கவாதம் மட்டுமே. சாக்ரட்டிஸ் அது உண்மைன்னா ஒத்துந்தது ரொம்ப காலமாக. தர்க்கவாதத்தால் மட்டுமே ஜெயித்திருந்த காலம் ஒன்று உண்டு. சொல்கிற ஒரு விசேஷமான இடத்துல சொன்னார்னா அது உண்மை. எண்ணி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் அவசர அவசரமாக அவங்க பொண்டாட்டி என்ட்டு வந்தார். அவங்களுக்கு 28 பல்லு, அதனால் 28 பல்லுன்ட்டார். ஆம்பளைக்கு 28 பல்லு, பொம்பளைக்கு 28 பல்லு, ஆம்பளைக்கு 32 பல்லா? எல்லாருக்கும் எப்படி தான் 32 பல்லு தான். எலும்பு எண்ணிக்கை எல்லாமே. மனிதர்கள் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் மனிதர்கள் தான். இதில் என்ன இது வித்தியாசமாயிடுச்சு? திருட்டு வேலையை ஒருத்தர் திருடுறது ஒரு தொழில் ஆயிடுச்சுனா அவர் திருடர். மனிதர் தான், ஆனால் என்ன ஆகிட்டார்? அவர் திருடன் ஆகிட்டார். குஸ்தி பயில்வான் ஆகிட்டார், பாக்ஸர். கரெக்ட் தானே? எங்கேயோ போலீஸு இலாக்காக்கெல்லாம் நிறைய துறையெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு மனிதன் ஏதோ ஒரு சாயம் பூசிக்கிறான், அந்த சாயத்தினால் அவன் அதை அடையாளப்படுத்தப்படுறான், அப்படியே பேசப்படுறாங்க. அந்த மாதிரி தானே இந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கலாம். உண்மைதான், உண்மை. ஒரு மனிதன் திருநாயிட்டார். ஒரு மனிதன் சித்தத்தின்படி இருந்தான் என்றால் அவன் பேர் சித்தர். சித்தத்தின்படினா இறை சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இயற்கையினுடைய நியதின்னு ஒன்று இருக்குது. ஒரு சராசரி மனிதன் இயற்கை நீதியில் எண்ணம் இல்லாமல் இருப்பான். ஒரு சராசரி மனுஷன் என்ன இருக்காது? எண்ணம் இருக்காது. எழும்புனா அதை செயல்படுத்திடுவான். அவ்வளோதான் சித்தர்னா. அப்போது அவனுக்கு எண்ணம் எதுவுமே எழும்பாது. எழும்புனா என்ன பண்ணுறாரு? அது வேலையை செஞ்சிடுவார். இப்போ அவர் சித்தர் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். சித்தர்னா இலக்கணம், அப்பமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி என்னான்ட்டு. யோகின்னா யோகம்னா புணர்தல், போகம்னா பெண்ணோட, யோகம்னா இறையோட அல்லது உண்மையோட. ஒருத்தர் தன்னை யோகின்னு சொல்கிறாருன்னா அவர் யார்? இறைவனை உணர்ந்து இறைவனோடு கூட்டிகிட்டு வருவார். அவர் பேர் என்ன? யோகி. மனிதன் இறைவனோடு புணர்ந்துட்டான் அல்லது கூட்டிட்டான் அல்லது இணைஞ்சிட்டான், அதுக்கு பேர் யோகி. சித்தர் சித்தத்தின்படி வாழ்ந்தவர் யோகி. ஞானி தெளிவு பெற்றவர். அவருக்கு தையர் கலையில் ஒரு பெரிய ஞானி, மியூசிக்கில் ஒருத்தர் ஞானி. அது மாதிரி ஒவ்வொருத்திலையும் ஞானம்னாக்கா அந்த உச்சகட்ட அறிவு, அதோட நுட்பங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுனார்னா. ஒரு மனிதன் உச்சக்கட்ட அறிவோடு வாழ்ந்தான்னா அவனை ஞானின்னும், இறைவனோட புணர்ந்து இருந்தான்னா அவனை யோகின்னும், சித்தத்தின்படி இருந்தான்னா சித்தத்துன்னு சொல்கிறான். குறிப்பிட்ட மனிதர் மட்டும்தான் சித்தராவோ, குறிப்பிட்ட மனிதர் மட்டும்தான் யோகியாவோ, குறிப்பிட்ட மனிதர் மட்டும்தான் ஞானியாவோ ஆக முடியுமா? எல்லாரும் ஆகலாமா? ஆகலாம். திருட எல்லாரும் ஆகலாம் தானா? ஆகலாம்.
விரும்பணும், திருடுறதுக்கு அவர் பிடிச்சிருக்கணும். அப்போ அவர் திருடுனா ஆகலாம். பொய் சொல்கிறதுனா எல்லாம் பொய்யன் ஆகலாம். ஒரு மனுஷனும் என்னவனா ஆகலாம். ஆனால் அடிப்படையாக யார் தான்? எல்லாரும் மனிதர்கள் தான். இவர்கள் ஏன் முரண்பட்டார்கள், இல்லை மாறுபட்டாங்க, அவங்க விசேஷமாயிட்டாங்களா அப்படின்னா, விசேஷம் அவங்ககிட்டயா நம்மகிட்டயா? நாம அப்படி பார்த்தோமா? எனக்கு ஒரு காதலி, அவகிட்ட போய் நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொன்னேன். உடனே அவ சொல்கிறா, நான் அழகாக இல்லை, உன் பார்வை அழகாக இருக்குதுன்றா. இதில் எது உண்மை? என் காதலி அழகாக இருக்கிறாளா, இல்லை என் காதலி என்ன சொல்கிறா நான் அழகாக பார்த்தேன்றா? எது உண்மை? ரெண்டும் உண்மைதான். அசிங்கமான ஒருத்தியை நான் வந்து அழகுன்னு சொல்ல, அழகுன்னா அவள் பெருமைப்படல, உன் பார்வை விசேஷமாக இருக்குதுன்னு அவள் சொல்கிறா. என் பார்வையை அவள் புரிஞ்சுக்கிறா. என்ன நீ அவ்வளோ அழகாக பார்க்குற, என்னை நேர்த்தியாக பார்க்குற, என்னுடைய எடுப்பு, என்னுடைய முகமெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா என்னை அசிங்கமானவன் சொன்னவனு நான் கேள்விப்படுறேன், என்னை அழகானவன் சொல்கிறதும் கேள்விப்படுறேன். நான் உலகத்தில் எல்லாரையும் பார்க்குறேன், எனக்கு ஒரு சிலர் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகுறாங்க, அதனால் அவங்கள நான் அழகின்னு சொல்கிறேன். கரெக்ட் தானே? இப்போது அழகுன்னு சொல்லிட்டா எல்லாருமே அழகு தானே? எல்லாருமே அழகு தானே? எல்லாருமே சித்தத்தின்படி தானே ஆகுறோம். உனக்கு தோணுதுன்னே வச்சுக்குவோம். மரத்தை இந்த பக்கம் உட்காந்து வெட்டினா சீக்கிரமாக ஊந்துடணும்னு தோணுது. சித்தத்தின்படி இல்லாமல் உச்சபடியாக இருக்கிற ஊந்து மரம் ஊஞ்சி சாகணும். உனக்கு ட்ரெயின் வந்து தாண்டபடின்னு நினச்சான்னா சித்தத்தின்படியா இல்லை அவன் இஷ்டமா? மாட்டின்னு செத்துட்டானே. இப்போ எல்லாம் சித்தத்தின்படி இருக்குமா இல்லையா? இப்போ எல்லாரும் சித்தர்கள் தானே இல்லையா? அது என்ன குறிப்பிட்ட சித்தர்கள் மட்டும்? ஏன் குறிப்பிட்ட சித்தர்கள் மட்டும் சொல்லி வச்சுக்கிறாங்க? கேள்வியே இல்லையா? சரி, யோகி நான் கடவுளோட போனா கடவுளை கூட தான் நாங்கிறேன். கடவுள் என்ன விட்டுட்டா தனியாக அவன் சுற்றி இருக்குது. கடவுள் சூன்யம்னு சொன்னால் அண்ட சராசரமும் சூன்யத்துக்குள்ளே அடக்கம்னு சொன்னான். நான் எங்கேக்கிறேன்? கடவுளுக்குள்ளே தானே இருக்கிறேன். அப்போ நானும் யோகி தானே. எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுளாக இருப்பான். அப்போ அதுவும் ஃபெயிலியர். அப்போ அப்படியும் ஞானம்னா நானும் பச்சை, நானும் தானே ஞானமா இல்லை? நீ தான் துணியை வெட்டி தைப்பியா? நானும் தான் தைப்பேன். நானும் தான் தைய கலைஞனாக மாட்ட முடியும். நீ மட்டும்தான் பாடுவேன், நானும் தான் பாடுவேன். உனக்கு 3 கட்டவே எனக்கு 4 கட்டை எதுன்னு போட்டோம். நானும் தானே பாட முடியும், நானும் தானே மியூசிக் போட முடியும். உன்னை ஒருத்தர் ரசிக்கிறானா என்னையும் தான் ஒருத்தர் ரசிப்பாங்க. உன்னை இந்த சமூகம் ஏற்றுது என்னையும் தான் ஏற்றுப்பாங்க. நானும் ஒருத்தனை ஞானி ஆக முடியும். முடியுமா? முடியாதா? இப்படி எல்லாருமே ஆக முடியும். எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். நேச்சரும் அப்படி தான். அப்போ குறிப்பிட்ட மனிதர்களை மட்டும் நம்ம விலைக்கு வைக்கிறோமா, இல்லை கூட்டி வச்சுக்கிறோமா, இல்லை குறிப்பிட்ட மனிதர்கள் தங்களை தானே அப்படி நினச்சினாங்களா, அப்படி வாழ்ந்தாங்களா? கேள்விதான். கரெக்ட் தானே? இப்போ அதில் வந்து இன்னொருத்தர், இப்போ நான் சித்தரை ஃபாலோ பண்ணுறதா, யோகியை ஃபாலோ பண்ணுறதா, ஞானியை ஃபாலோ பண்ணுறதா? நான் உங்களுக்கு சொல்கிறது, அவர்கள் விருப்பத்தில் அவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களால எதனா ஆக வேண்டியது இருக்குதா? இப்போ ஒரு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. யாரோ ஒரு சித்தர். எனக்கு என்னுடைய சிவவாக்கியர் ஒரு சித்தர். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் வந்து சித்தர். அவர் சித்தத்தின்படி வாழ்ந்தவர். மற்றவங்களாம் சித்தத்தின்படி வாழாதவங்களா என்ன? அப்படி அர்த்தம் இல்லை. அவர் சித்தர்னு எனக்கு அடையாளம் காமிச்சாங்க. ஒரு பாட்டு, ஒரு மொத்தமாக ஒரு பாட்டு புக்குங்கெல்லாம் மொத்தமாக பைண்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு சித்தர் பாடல்கள் கோவைட் போட்டு பைண்ட் பண்ணி என் கையில் கிடச்சிது. 9வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது கிடச்சிது. படிக்கிறேன். இதெல்லாம் சித்தர் பாடல்கள் அப்படின்னு ஒன்று. அது வந்து மெய்யப்பன் ஒருத்தர் வந்து தொகுத்து புக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த புக்கு எடுத்து படிக்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேரோ 5 பேரோ போட்டு இவர்களெல்லாம் சித்தர்கள் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. மற்றவங்களாம் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் அப்படி சொல்லலாமா? அந்த மெய்யப்பனுக்கு அந்த தொகுப்பாசிரியருக்கு தெரிஞ்ச சித்தர்கள். சில சித்தராக இருந்துட்டு எழுதாம கூட இருக்கலாமா? பாட்டில் எதுவுமே எழுதாமல் எதுவுமே செஞ்சுக்காமல் இருந்துடலாமா? நீங்கள் சித்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? நீங்கள் மட்டும் யாரோட சித்தத்தின்படி வாழ்கிறீங்க? நீங்கள் உங்கள் விருப்பம் உங்களால் ஆனதா? இல்லை சார், நானே டிசைன் பண்ணினேன். என்ன வந்து இப்படிலாம் கண் இங்கே இருக்கணும், மூக்கு இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாண்ட போய் இப்படி வரணும் வெளியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் போயிட்டு நான் வந்தேன். நானே பண்ணினேன் சொல்ல முடியுமா? நான் காலைல ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன் சார். 2 இட்லி செஞ்சிச்சு, ஒன்று 2 இட்லி மேலே பேலன்ஸ் வச்சுக்கிறேன், மெதுவாக செஞ்சுக்கிறேன். குச்ச காப்பியில் ஒரு 1/2 டம்ளர் ஜீரணம் ஆயிடுச்சு, இன்னும் 1/2 டம்ளர் வயிற்றில் வச்சுக்கிறேன். மீதி இப்போ சிறுகுழுக்கு தள்ளுனுக்கிறேன். யாருன்னா தள்ளுனுக்கிறோமா? எல்லாம் சித்தத்தின்படி நடக்குது. அது என்ன குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் சித்தர்கள்? ஆனால் நீ சித்தத்தின்படி ஆவறதுக்கு உதவுற மாதிரியான சித்தர்கள் அவர்கள். கை தேர்ந்த திருடன் ஒருத்தன், கை தேர்ந்த திருடன் பக்கா. பிள்ளைக்கு ஆசை திருடன் அவனை வந்துட்டு பிள்ளைக்கு வந்து அப்பா கிட்ட கேட்குறான், என்ன திருநாக்குப்பா, ரொம்ப கஷ்டம்டா, அதெல்லாம் பொறுப்புலேயே வரணுன்ட்டாரு.
சில தொழிலெலாம் வந்து கற்றுக்கலாம். ஒரு கார்பெண்டரு கற்றுக்கலாம், இழப்புலி வச்சு தேய்ச்சி அதை பண்ணலாம். ஒரு எலக்ட்ரிஷியனு கற்றுக்கலாம். அதெல்லாம் வேறடா, இது வந்து பிறப்புலேயே வரணும். நீ வந்து நீ திருடினா முடியாது. ஒரு கால் உனக்கு அது வந்து தான் உனக்கு வந்துடும். உடனே நான் திருட போகிறேன் கூட வான்ட்டார். நான் என்ன பண்ணுறேன், பர்மிட். உடனே நான் திருட போகிறேன். உடனே ராஜா வீட்டில் போனார், திருடினார், ரொம்ப லாபமாக எடுத்தார், வந்துனே இருந்தார். வந்துனே இருக்கும்போது பார்த்துட்டாங்க. பார்த்தாரு, சுற்றி பற்றி பார்த்தாரு. திருடனாரு. ஆனால் இது கொடுமையாக போச்சு. பக்கத்தில் பிள்ளைகிறானே மாட்டினான். இப்போ இவனை தேத்துறாங்க, இவனா திருடன் இருந்தாலும் தப்பிச்சிட்டான்ட்டான். உள்ளே போய் கதவு போனால் உள்ள ராணி இருக்கானுங்கிறேன். பார்த்துட்டாரு. இப்போ வெளியே போக முடியாது. அப்போ பார்த்தாரு, திரும்ப இவன் கத்துறாரு, இப்போ திருடன்ட்டு. ராணி தேர்ந்து வெளியே போகிறான், இவரும் ஓடிட்டார் வெளியே. ராணியை பிடிக்கல, எல்லாரும் இவர் தப்பிச்சு வந்துட்டாரு. தூங்குறான். அப்பங்காரன் வந்து, என்னடாண்ணா நீ திருடன் ஆகிட்டாருண்ணா. இது வந்து உத்தி வந்து நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ஐடியா. உங்களால் கை தேர்ந்து திருடனா மாற முடியும்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, சமயோத அறிவு தானாக வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கை தேர்ந்தவனா ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு குஸ்தி கற்றுக்கிறீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட்லாம் வச்சு இப்படி தடுக்கிறதுக்குலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை. எந்த மாதிரி ஆங்கிளில் வச்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யணும். உங்களுக்கு அது நீந்த கற்றுக்குறோம். எதனால், எந்தனா ஆபத்தில் ஊந்தா நீங்கள் பின்னாடி நீந்திக்கணும் அப்படின்றதுக்காக. கற்றுக்காமையே நம்மளால் நீந்த முடியும். எந்த யானையும் எந்த மாஸ்டரை வச்சு என்ன பண்ணல, கற்றுக்கல. யானை அதுக்கெல்லாம் இது வாத்துக்கு இருக்கிற மாதிரிலாம் என்ன இல்லை, வெப்பெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றையும் பண்ணல. ஆனால் யானையால் நீந்த முடியுது. ஏன், அதுக்கு வேட்கை வாழணுன்றது. மனுஷனை வந்து கற்றுக்கினா தான் பண்ண முடியும்னு நினச்சிட்டான். ஊந்துட்டானே நீந்தல் தெரியாதுன்னு நினைப்பான், செத்துருவான். கையும் காலையும் எட்டி வச்சா போயிச்சுப்பீங்க. ஒரு நாய்க்குட்டி தூக்கி போட்டால் தானே என்ன ஆகிட்டான், போயிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் சித்தர்கள் சொல்லிட்டு உடனே நம்மளாம் சித்தர்கள் ஆகிட்டோம். அதான் இப்போ பிரச்சனை. குறிப்பிட்ட ஒரு மனிதர்களை சித்தர்கள் சொல்ல நம்மளாம் என்ன ஆகிட்டோம், நம்மளாம் சித்தர்களுக்கு முரண்பட்டு போயிட்டோம். அவங்களாம் தான் சித்தர்கள், நம்மளாம் யாரும் இல்லை, நம்மளாம் மனுஷர்கள், அவர்கள்லாம் சித்தர்கள். நம்மளிருந்து வித்தியாசப்பட்டவர்கள், வேறுபடுத்தப்பட்டவர்கள், அவர்கள் படைப்பாற்றல்கள் மிகுந்தவர்கள், எழுத்தாளர்கள், அப்படி ஆகிட்டோம். ஆனால் உண்மையிலே சித்தர்ன்றவர் யாரு, சித்தத்தின்படி வாழ்ந்தவர். நம்மளாம் எல்லாருமே வாழ்ந்துக்கிறோம், சித்தத்தின்படி தான் வாழ்ந்துக்கிறோம். அப்போ நம்மளாம் சித்தர் தானே. உனக்கு துணிச்சல் இல்லை சொல்லிக்கிறதுக்கு, உனக்கு பயம். நீ யாரோ ஒரு மகாத்மாவை தேடுற, நீ மகாத்மான்னு உனக்கு புரியறது இல்லை. யாரோ ஒரு உயர்ந்த மனிதனை தேடுற, நீ உயர்ந்த மனிதன் உனக்கு புரியறது இல்லை. யாரோ ஒருத்தர் சித்தத்தின்படி இருக்கிறாரான்னு தேடுற, நீ சித்தத்தின்படி தான் இருக்கிறான்னு உனக்கு புரியுது இல்லை. உன்னையே எண்ணி பாருன்னு தான் சொல்லிட்டு போயிடறான். ஒவ்வொரு சித்தத்தின்படியும் தோன்றிய ஒரு மனிதன். என் குரு எனக்கு சொல்லுது, நீ ஒரு விசேஷம், நீ ஒரே விசேஷம் சொல்லே சொல்லிட்டு போயிட்ட. அரியது கேட்கும் வரி வழிவோடோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலை கூன் குருடு செவிடு. 4 குற்றம் இல்லாமல் பிறந்துருக்கிற. குற்றமாக இருந்தால் தப்பு உண்டு, இயற்கை இது இல்லை. அப்போ சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் எந்த இல்லையே சார், குற்றமாக இருந்தால் மட்டும் எந்த தப்பு அப்படின்னா, உன்னை சரியாக தான் பிறக்க வச்சுது, நீ தப்பு செஞ்சு தப்பாக ஆயிட்ட. ஏன் புரியல, எப்படி வாழணும், எப்படி போகணும், எப்படி பண்ணணும். எதிர்க்கிறவன் லைசன்ஸ் வச்சுக்கிறான், நினைப்பில் நீ வண்டி ஓட்டினேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வர திட்டுற, பார்த்து ஓட்டக்கூடாதான்ட்டு. உனக்கு இருக்கிற கண்ணு தானே அவனுக்கும் இருக்குது, அவன் ஏன் பார்த்து ஓடணும்? நான் தான் குஷ்டு புல் போதில் வரணும், நீ தான் பார்த்து வரக்கூடாதான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? யார் பார்த்து வரணும் இப்போ, அவரா நம்மளா? ஆனால் விபத்துன்னு நம்ம என்ன ஆகிட்டோம், எதிராளி மேலே குற்றங்களை உன் பக்கம், பொறுப்புகளை நீங்கள் எடுத்துங்க. சித்தத்தின்படி வாழ்றது. அப்போது சித்தர்கள் மட்டும்தான் சித்தத்தின்படி வாழல, நாமளும் சித்தத்தின்படி வாழ்ந்தோம். வித்தியாசம் என்னடான்னா, நாம் நம்ம அறியாமையே வாழ்ந்துனுக்கிறோம். எல்லாம் சித்தத்தின்படி நடக்குதுன்னு நமக்கு புரியாமே வாழ்ந்துக்கிறோம். அந்த மனிதனுக்கு அது புரிஞ்சிருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு மைல் இடையில் 2 பேருக்கும் வித்தியாசம். அவர் என்ன புரிஞ்சு வச்சுக்கினாரு, நான் இறை சித்தத்தின்படி வாழ்கிறேன், என்னால் ஆனது எதுவும் இல்லை. இறைவா, இந்த பாம்பு வந்து மயங்கணும்னா மயங்கிடும், இது ஒரு விஷயம் இல்லை. எந்த பாம்பும் கடிக்கிறதுக்காக வரதில்லை, என்கிட்ட இருந்து வர எண்ணம் தான் அதை கடிக்க வைக்குது. நான் அதை எதனா சாகடிச்சிருவேன்ற பயம் தான் அதுக்கு. நான் அதை கூட அன்பாக இருக்க போகிறேன் அப்படின்ற எனக்கு உணர்வு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறதில்ல, அது என்னை கடிக்க போகிறது இல்லை. ஒன்று அவரை பாம்பாட்டி சித்தர். நீயும் பிடிச்சி என்ன பண்ணியிருக்கலாம், பாம்பை ஆட்டலாம். ஆனால் நீ என்ன பண்ணல, பாம்புனா படம் நடக்குன்னு சொல்லிட்டானுங்க, பாம்புனா பயப்படணும்னு நினச்சிட்டாங்க, பாம்புனா கொத்துன்னு நினச்சிட்டாங்க. அவர் எதையுமே நினைக்கல, ரொம்ப இருந்தார். ஆனால் என்ன ஆச்சு,
எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக ஒரு ஆள் சொல்லிட்டு போயிட்டான், வல்லூர் பெருந்தகை. கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உயிரும் நம்பால் சொல்லிட்டான், கரிமீன்லாம் சாப்பிடா காட்டி ஒன்று சிங்கம் புலியெல்லாம் அடிக்காதுன்ட்டான். அந்த மனுஷன் புலால் மருத்தில் வேற ஒரு காரணத்தில் சொன்னான். இங்கே இருக்கிற நாய்ங்கெல்லாம் வேற மாதிரி சொல்லி நாயினே சொல்லுவேன் நான், வேற தெரியாது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி மடையர்கள் ஆகிட்டானுங்க, குற்ற உணர்வுல தள்ளுறதே எனக்கு வேலை ஆகிட்டானுங்க. அந்த ஆள் என்ன சொன்னார், கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகுப்பி தொழும் சொன்னாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆடக்கடவுளே என்ன சிந்திக்கல. நம்ம கரிமீன் சாப்பிடலன்னா எல்லா உயிரும் கும்பிடுமா? அப்போ சித்தர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த ஆள் பாம்பு பூச்சி ஆட்டிக்கிறாரு, ஒரு மனுஷன் தகரத்தை எடுத்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசிடில் போட்டு துவைச்சு அதை பண்ணி இதை பண்ணி தங்கமாக்கிறாரு. இதெல்லாம் தேவையா? ஒரு சித்தர் தண்ணி மேலே மிதக்கிறாரு, ஒரு சித்தர் மழை கட்சி பார்த்துக்கிறாரு. ஐயா பெட்டை போட்டு தரையில் போட்டு விட்டு தண்ணியில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு நிறுத்தி ஏன் பார்த்துனுங்கன்னா பேர் வாங்கிறதுக்கு, சித்தர்னே பேர் வாங்கிறதுக்கு என்ன நடந்துச்சுப்பா. சித்தர்னா விசேஷம் சொன்ன உடனே என்ன ஆகிட்டான், எப்படி திருடுறதுக்கு ஈஸியான வேலைன்னு சொன்னோன்னே அப்பமேடி போய் திருடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டானோ அதே மாதிரி என்ன ஆகிட்டான் இவன். இப்போ சித்தர்கள்லாம் விசேஷம் என்ன ஆகிட்டா, இப்போ நீ ஒரு சித்தனாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படிலாம் நடிக்க வேண்டியதே இல்லை. உன் நேச்சரே, உன் இயல்பே, உன் குணமே, உன் அதிசயமே நீ யார் தான், நீ ஒரு சித்தன் தான். அப்போ அவங்களுக்குன்னா அவங்க படைப்பாற்றல் உள்ள ஒரு மனிதனாக இருந்துக்கிறான், படைச்சிருக்கிறான். படைக்காத சித்தர்கள் இருந்திருப்பாங்க தானே, இருந்திருப்பாங்க. நீ உன்னை சித்தன் சொல்லிக்கலாம் தானே, சொல்லிக்கலாம். உன் விருப்பம்தான், உன் விருப்பம்தான். நீ சித்தத்தின் படி வாழ்ந்தியானா. ஆனால் உனக்கே சந்தேகம் பாரு உன் மேலே, உனக்கு ஒரு உன் மேலே உனக்கு அவநம்பிக்கை. ஏன்னா உனக்கே புரியுது, நான் என் சித்தத்தின் படி இல்லை, என்னை யாரோ போட்டு ஆட்டுறாங்க, அவங்க பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிறேன். யார் பேச்சை கேட்கல, நான் என் சுயத்திலிருந்து நான் ஒரு கேள்வியை எழுப்பி என் சுயம் சொல்கிற பதிலோடு நான் ஒத்திசைவு கொள்ளலை. நான் என்ன செய்யலை, என் சுயத்திலிருந்து ஒரு கேள்வி எழுப்பி என் சுயத்திலிருந்து வர பதிலோடு நான் என்ன பண்ணல, ஒத்திசைவு கொள்ளாமல் ஒத்திசை கொண்டு வாழ்ந்தது மட்டும் இல்லை, உதவிட்டும் போயிட்டான். எனக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறான், தெங்கையில் நீரில்லை எப்படி இருக்குது பொருள் என்ன, சங்கு 2 தாரை 1 சண்டை பின்னலாகையால் சங்கு 2ஐயும் ஊதி மங்கி மாளுது மாடங்கள் எத்தனை, சங்கு 2ஐயும் தவித்து தாரை உதவலில். ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாசம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் சிங்கிள் சாட்டில் முட்டாள்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ சித்தர்கள்னா எதிர்த்து பேசணுமா? அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா? சித்தர்கள் என்ன அர்த்தம், எல்லாரையும் முட்டாள்னு சொல்லிட்டு நம்ம அறிவாளின்னு சொல்லிக்கணும், அப்படி அர்த்தமா இல்லாமா? அப்படி பண்ணிடலாமா? பண்டு நான் பன்மலர்கள் பறித்து எரிந்தது எத்தனை, விண்டனாய் தெரிந்த போது. அப்போது நான் அதுவும் சித்தம் தான். நான் ஒரு துகள் எங்கே ஒரு இடத்துல பிறந்தேன், அந்த மாசு என் மேலே ஒட்டிச்சு, என்னை நானே செதுக்கினேன், என்னை நானே அலசி பார்த்தேன், என்னை நானே யோசித்து பார்த்தேன், என்னை நானே புரிஞ்சுக்கினேன். என்ன ஆகிட்டேன், நானே அங்கேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். என் எண்ணம் எனக்குள்ள முரண்பட்டு போல நான் சித்தத்தின்படி வாழ்கிறேன். அப்போ நீயும் சித்தனாக மாறலாம். எப்போ நீ உன் எண்ணத்தின்படி வாழ்ந்தா. இப்போ சித்தர் உன்னிலிருந்து மாறுபட்டதில்லை, ஆனால் உனக்கு புரியுது நாம் சித்தர் ஆகலன்ட்டு. புரியுதானா? ஏன் புரியுது? அப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு மொழியில் சித்தர்னா என்னன்னு புரிஞ்சு வச்சுனுக்கிறேன். நான் சொல்கிறதா இல்லை, உனக்கே தெரியுது. ஓ, நான் சித்தத்தின்படி இல்லை, இறை சித்தத்தின்படி இல்லை. எல்லாத்தையும் என்ன இஷ்டத்துக்கு வளைக்க பார்க்குறேன், எல்லாத்தையும் நான் நினச்சபடி நடக்கணும்னு பார்க்குறேன். என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் இயங்கணும்னு பார்க்குறேன். நான் நினச்சபடி நான் அப்படின்னு நினச்சினுக்கிறேன். ஆனால் எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறான், ஆட்டு விற்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிறான், நூல் ஒருத்தன் கையில் இருக்குது, அவன் தான் என்னை எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு அந்த தெய்வீக பண்பு எனக்குள்ளே வளர்த்துக்கினேன். அவன் என்ன சொல்கிறான்னா அதை செஞ்சுன்னு போகுது. ஆப்போ கரைச்சை கொடுத்தாண்டா உனக்கு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போட்டான். மரம் வெட்டு தாண்டா உனக்கு வேலை, ஓகே டன், மரம் வெட்டி போச்சுல. எங்கேயுமே என்ன பண்ணவே இல்லை, ஒரு பெரிய போராட்ட காலத்தை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்திக்கல. நீங்கள் போராடாத மிகப்பெரிய மகான் ஆகிட்டீங்கன்னா தப்பு கிடையாது. போராடுங்கிற மகான்லாம் மகான் கிடையாது. நிறைய பேர் தன்னை மகான் ஆகிக்கிறதுக்காக சட்டை கட்டி போட்டு குளிரில் நடிக்கின்னு இருந்தானுங்க. அது மகான் கிடையாது. மகான்னா என்ன கிடையாது, உனக்கு போராடாத மனுஷனா நீ இருந்து நீ மகானா இருந்தால் விசேஷம்தான். ஆனால் மகான்றது ஒரு பட்டம், அதை அடையிறதுக்காக நீ போராடினா என்ன ஆயிட்ட, யாரை இருந்துட்ட, நஷ்டம் யாருக்க, உனக்கு நீ கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ நான் சித்தன்னு எல்லாரும் என்ன சொல்லணும்,
என்ன பண்ணுறது, ஒரு சுட்டுவான் வாங்கி வச்சுன்னு பிடிச்சிக்கின்னு தாடியெல்லாம் ஃபுல்லாக விட்டுக்கின்னு புதுசாக ட்ரெஸ் பண்ணி ஒரு கோட் போட்டு நான் வந்து சிவசித்தர் போட்டுக்கலாம் தானே. பேர் போட்டுக்கிறதுல இல்லை, யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிறதுல இருக்குது, தன்னை தானே புரிஞ்சுது. ஓ வீடு பேருன்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குது, அதால் தான் எல்லாமே நடக்குது, என் சித்தத்தின்படி இல்லை. அந்த மனிதன் இயேசுநாதர் போய் ஒரு பொம்பளை தொட்டு நல்லா ஆகிட்டா, யார் என் வசத்தை தொட்டுது? அவர் கேட்குறாரு, உன் சித்தம், உன் நம்பிக்கை, உன் நோயெல்லாம் யாரால நல்லாச்சு? உன்னால் நல்லாச்சு. என் குருவை கூப்பிட்டு இப்போ கேஸ் இருந்தாலும் இல்லை இருந்தால் நான் கூப்பிட்டு கேட்டு என்ன சொல்லுவான்? சிவயோகி நீ தான் உருவாக்குனே. நான் இல்லை, அவன் உருவாயிட்டான், என்னை சந்தர்ப்பமாக்கிக்கிட்டான். என்ன பண்ணுறான்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தர்ப்பமாக ஆக்கிக்கின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறான். ஒரு திருடன் தன் அப்பாவை திருநாக்கி சந்தர்ப்பத்தை வச்சுன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறான். அந்த மாதிரி சித்தமும் எப்படி தான் உனக்குள்ள இருக்கிற சித்தத்தை என்பது யார் வெளிப்படுத்திக்கலாம்? உனக்கு நீயே வெளிப்படுத்தினா. இப்போ சித்தர்கள் எங்கே இருக்கிறாங்க? யார் சித்தரா ஆகலாம்? அப்போ சித்தர்னு ஒரு 18 பேர் தாங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? விட்டுருங்க, இதோட பெரிய கூத்து. அந்த சித்தர் என்ன கூட வந்து பேசினார். அந்த சித்தர் என்ன பண்ணாரு? எனக்கும் ஆளுக்கு ஒரு சித்தர் இருக்கிறாங்க வழிகாட்டுறதுக்கு. உனக்கு யார் சித்தர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல அந்த 18 பேரில் வியாபாரம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? ஓ கனவு வந்துட்டுருக்கான், வெரி குட். உங்களுக்கு தெரியுது தானே, அவனுக்கு தெரியல கண்டது கனவுன்ட்டு. அவன் கண்டது கனவுன்னு உனக்கு தெரியுதியா? ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் பைத்தியத்தில் இருக்கிறானே. எந்த பைத்தியம்னா நான் பைத்தியம்னு சொல்லுமா? பைத்தியம்னு சொன்னா அது என்ன இல்லை? பைத்தியம் இல்லையா, நடிதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அப்போ வந்து பேசுகிறானே, ஒரு மனுஷன் போய் உட்காந்துருந்துக்கிறான். அந்த ராமஹம்ச பரமஹம்சர் வேஷ்டி கட்டி நந்து போயிடாரு, பிடிச்சிட்டுக்கிறான் வேஷ்டி பிடிச்சி காலையை வர பூச்சிக்கிறான். காலில் வர மயிரெலாம் தெரிஞ்சுக்குது, நல்லா கெட்டியமாக பூச்சிக்கிறான். கடவுள் தான் அப்படி வந்தாருன்றான். நான் தனியாக உஜாலா தேவின்னு பேர்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே பூஞ்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்கிறான் அப்படிலாம் கிடையாதுடா, நான் தின்ல பார்த்துன்னா முளைப்புகா, உதிர்ந்த பூ விரிந்த காய் மீண்டும் போய் ஏன் சரியான ஒன்றை சாதிக்கிறான். வந்தேன், வேலை முடிஞ்சிச்சு, போயினேன். தட்ஸ் ஆல். மீண்டும் பிறகு இல்லை. உறங்குவது போலும் சாக்காடு, தூங்கி எழுந்துக்கிற மாதிரி ஒன்று இருந்தால் அது பேர் சாக்காடு. சமாதினா அது கிடையாது, அவ்வளோதான். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்திட்டேன் திரும்ப இருப்பேன் தேடுறேன்னா. அப்போனா சித்தத்தின்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான்னா என்ன பண்ண மாட்டான்? நோ மோர். எங்கன்னா போய் சித்திரை தேடாத, நீ தான் சித்தராக முடியும். புரிஞ்சிச்சா? சித்தர் புரிஞ்சிச்சா? நீ தான் சித்தரா ஆக முடியும். சித்தர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஏன்? அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நான் 300 வாட்டி வருவேன், எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு நவபாசனத்தை ஒரு பொம்மையாக்கி பசங்க அதில் பால் ஊற்றி குச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் நல்லா அவனுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வச்சுட்டு போவான். நான் திரும்ப வரமாட்டேன், முடிஞ்சிச்சு, என்னால் முடிஞ்சுது, இது செஞ்சு வச்சிட்டேன், லாபம் அடையிடும், ஆடிட்டோம், வேலை முடிச்சுட்டு அவன் போயிட்டான். இங்கே தான் இருக்க போகிறேன், நான் லோக்கலில் சுற்றி நிற்க போகிறேன், பேயா நான் இருப்பான், அதை செஞ்சுருப்பானாயா? அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிடணும். செஞ்சுருப்பானா? அம்மா நம்ம கூப்பிட்டுக்கலாம், தம்பி அந்த 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 என்னப்பா அது ஃபார்முலா கொஞ்சம் சொல்லு, நான் கேட்டது அப்பப்போ கேட்டு வாங்கிக்கலாம்ல. அப்போ என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாரு அவரு? அதை செஞ்சவர்னா புரிஞ்சு வச்சுக்கிறாரு. இனி நாம் இருக்கப் போவது இல்லை, நாம் கலந்து விட போகிறோம், 2.5 மாறிவிடுவோம், நம்ம சுத்தவெளியா ஆயிடுவோம். வெட்ட வெளி தானே பட்டயம் என்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி? நீ தனியாக பட்டம்லாம் போட்டுணுமா? நான் தேவையில்லை. நீ என்னத்தை உணர்ந்துட்ட? வெட்ட வெளியே உணர்ந்துட்ட, தனியாக நீ என்ன பண்ணிக்க வேணாம். ஆனால் தேவைப்படுது, நான் ரவுடின்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். சிவில் ட்ரெஸ்ஸில் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ போலீஸ்காரன் எப்படி தெரியும்? என்ன சொல்லணும்? அப்பப்போ நான் போலீஸுங்க, ஐடி கார்டு காட்டணும். ட்ரெஸ்லாம் போட்டுருந்தாக்கா நீங்கள் சும்மா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டால் போலீஸ் அவனே சொல்கிறான், நீங்கள் ஐடி கார்டே காட்ட தேவையில்லை. கரெக்ட் தானே? ட்ரெஸ்ஸு போலீஸ்க்கு. சித்தருக்கு உனக்குள்ள சித்தத்தன்மை இருக்குதுன்னு சொன்னால் நீ ஒரு சித்தரை கண்டுபிடிச்சிருவேன். நீ சித்தனை ஆக போகிறேன்னா நீ என்ன ஆகிடுவே? ஒரு சித்தனை
கண்டுபிடிச்சிருவேன். அந்த சித்தன் என்ன செஞ்சுட்டு போயிடறான்? இல்லை, படைப்புகளை கொடுத்துட்டு போயிடறான். உனக்குள்ள அந்த வல்லமையை, உனக்குள்ள இருக்கிற அந்த சித்தத்தை, உனக்குள்ள ஏதோ எவ்வளோ தூரம் வல்லமையா பார்த்தா நோய் நல்லாக்குற அளவுக்கு அவன் பட்டா, அவன் பார்வைப்பட்டெல்லாம் தூத்துக்குழுங்கிற அளவுக்கு விசேஷமான மனிதன் ஆகிட்டான். சித்தன்னா அப்படி தான் ஆகணும்னு இல்லை, ஒரு சித்தர்னா அப்படி தான் ஆகணும்னு இல்லை. தன்னளவில் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி கம்பெனியை உட்காந்துட்டு கூட போயிட்டுருக்கலாம். எழுதியிருக்க மாட்டார், படிச்சிருக்க மாட்டார். படைப்பாற்றல் இல்லாமல் ஒரு மனிதன் சித்தனை ஆகிட்டோம் போய்க்கலாம். உனக்குள்ளே நீ சித்தனை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ படைப்பாற்றல் இல்லாத ஒரு சித்தனாக கூட இருக்கலாம் தானே. நீ சொல்லிக்காத சித்தனாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ ஏன் சொல்லிக்கிறோம்? ஒரு மனிதன் ஏன் தன்னை சித்தன்னு சொல்லிக்கிறான்? ரெண்டு நோக்கம். ஒன்று, உனக்குள்ள இருக்கிற சித்தத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு நான் ஒரு சித்தருங்க, என்னை ஃபாலோ பண்ணால் நீங்களும் சித்தனமாயிடும். நான் ஒரு சித்தர். ரெண்டு நோக்கம். புரியுதா? நான் உன்னையும் சித்தனாக்கிறதுக்காக நான் ஒரு சித்தன் சொல்கிறேன். நான் பேட்டரை வெடிப்பா பிஸ்தா என்னை கூட பழகினேன்னா நீ என்ன ஆகிடுவேன்? ரேவடி ஆகிடுவேன். ஒன்றும் நான் என்னை கூட 4 நாள் சுற்று, உன்னை பார்த்து 10 வாட்டி பயப்படுவாங்க. அடுத்தது நீ இண்டிவிஜுவலாகவே சுற்றிக்கலாம், அதுக்காகவும் சுற்றலாம். பீஸு கூட வச்சுக்கின்னு ஏமாத்துறதுக்கு போ, அவனை தட்டி இவனை தட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 விதம் இல்லை. ரவுடிக்கிட்டே அந்த மாதிரி பண்பு இருக்குது. அப்போது சித்தன்னு சொல்லிக்கிற 2 நோக்கத்தில் சொல்லலாம். ஒன்று, உன்னை சித்தனாகிறதுக்காக தன்னை சித்தன்னு சொல்லலாம். இன்னொன்று, தன்னை உயர்வாக காமிச்சதுக்காக மட்டுமே சொல்லலாம். ஆனால் உனக்குள்ள சித்தத்தன்மைன்னா என்ன? இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இனி எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன். நீ சித்தன்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. உனக்குள்ளே இருக்கிற ஒன்று, அவருக்குள்ளே இருக்கிற ஒன்று, அவர் உணர்ந்துட்டார், நீ உணரல, அவ்வளோதான். வேற 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு இல்லை. யோகி யோகி யாரை புணர்ந்துருக்கிறாரு? கடவுளை புணர்ந்துக்கிறார். நீ யாரை புணர்ப்புற? யோகிக்கு ஒரு ரூட்டு, உனக்கு ஒரு ரூட்டா? சார் நீங்கள் யோகி ஆகிட்டீங்க, நீங்கள் சுவாசிக்கிற காற்றெல்லாம் வேற, நாங்கள் சுவாசிக்கிறோம். அப்படியா? இல்லை, 2 பேருக்கும் காற்று ஒன்று தான், தண்ணி ஒன்று தான், பூதங்கள் லஞ்சம் எல்லாருக்கும் ஒன்று தான். உண்மையிலேயே யோகியானா தான் இது புரியும். ஒருத்தர் யோகி ஆகிட்டாருன்னா அவருக்கு தான் புரியும் இவரும் யோகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. இவர் யோகி ஆகிட்டாருன்னா புரியும் இவரும் யோகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. ஒரு மனிதன் புள்ள பெற்றுட்டான்னா இன்னொரு மனிதன் என்ன நம்புவான்? அவனும் புள்ள பெற்றுப்பான். கரெக்ட் தானே? நான் ஏதோ நானா நீ என்ன பண்ண முடியும்? என்னால் தாவ முடியுதுன்னா உன்னாலையும். இப்போ யோகின்றவர் இறைவனோட வந்தார். என்னென்ன பண்ணார்? ஏதோ பண்ணியிருப்பார். அவர் ஏதோ பண்ணி தான் இறைவன் எப்படி இருக்குது என்னான்னு தேடியிருப்பார். அதை கூட இருந்து பழகி பண்ணியிருப்பார். அவர் எந்த மாதிரிலாம் போராடி அதை அடைஞ்சாரோ அதை தான் என்ன பண்ணுவார்? இன்னொருக்கு வழிகாட்டியாக கொடுப்பார். ஏன்? ஆனால் இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன புரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டேன்னா, இப்படி தான் அவர் அடைஞ்சிருக்கிறாரு, அதனால் அதை அப்படி சொல்கிறாரு. வேறு வழியும் கூட அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தானே. விவசாயத்தை எப்படி பண்ணலாம்? தண்ணி ஊற்றிட்டு ஏறு விடலாமா? ஏறு ஊற்றிட்டு தண்ணி விடலாமா? வயலில் தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு ஏறு விடலாமா? இல்லை ஏர் ஊழ்ந்துட்டு தண்ணி விடலாமா? 2மே பண்ணலாமா? இப்போ ஒரு யோகி சொல்கிறாரு, தண்ணி ஊற்றிட்டு தான் ஏர் விடணும், சேடப் போயிடணும், அப்போ தான் நல்லா ஈஸியாக போகின்றார். வச்சிருந்தது மாட்டு வண்டி, வச்சிருந்ததுன்னா மாட்டு வண்டி. நம்மக்கிட்ட டிராக்டர் இருக்குது, என்ன பண்ணலாம்? சார் முதல்ல நாங்கள் டிராக்டர் அமுக்குனா மிஷின் வச்சு நல்லா போட்டு மேலே வெயிட்டு போட்டு அமுக்குனா நோண்டுருவோம். அப்புறமா கூட தண்ணி என்ன பண்ணிப்பான்? மாற்றிப்போம். மாட்டு வண்டி வச்சுங்கிறாருன்னு தெரியாத ஒருத்தர் யோகி ஆகிட்டாருன்னா வாய்ப்பு இது தானா? இப்போ யோகியில் ஞானமற்ற யோகிகள் உண்டு. யோகிகளில் ஞானமற்ற யோகிகள் உண்டு. அவர் புணர்ந்துட்டாரு, ஆனால் என்ன புரியல அவருக்கு? டிராக்டர் வச்சுன்னு கூட ஏறுலான்னு புரியல அவருக்கு. ஞானம் இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. அந்த இடத்துல என்ன இல்லை? அதை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இறைவனை புரிஞ்சினாரு, நிகரற்றதுன்னு தெரிஞ்சினாரு. அவர் ஊரில் அவர் என்ன வாழ்ந்தாரோ அதுதான் சரின்னு சொல்லிட்டு போய்கிறாரு. அவருக்கு என்ன தெரியாது. ஆனால் இப்போ அப்படி பேச மாட்டாங்க. அவர் கடவுளை புணர்ந்துட்டாருன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சு அவருக்கு. கரெக்டா? கடவுள் ஒரு வெட்ட வெளி, அதுவோ அநியாயத்துக்கு படைப்புகளை உண்டாக்கி வச்சிருக்குது. கடவுளை புரிஞ்சுக்கலாம், கடவுளோட படைப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமாயா? சாத்தியமா? யோசித்து பாருங்க, சாத்தியமா? புரியுதா? யோகி தான் அவர் அடைஞ்சிட்டாரு தான். அவர் எப்படி அடைஞ்சாரோ அப்படிதான் அடைய முடியும்னு நினைக்கிறாரு. இன்னும் இல்லை அவர்கிட்ட
ஞானம் இல்லை. அப்போ யோகி மாஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு யோகி என்ன ஆக மாட்டார், குரு ஆகணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் குருவானா தப்பாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன தான் பண்ணி திரிவார் அவரு, இப்படி நடக்கணும், அதே மாதிரி நடந்தால் தான் வரும். ஏன் எங்கே தப்பு? அவர் அணைச்சிட்டார். ஆனால் அவருக்கு புரிஞ்சிச்சு. அவர் அங்கே தான் இருக்கிறாரு, சதா சர்வகாலமும் அங்கே தான் இருக்கிறார். நாதம் கேட்டு இருக்குது, வெட்ட வெளியில் இருக்கிறாரு, எப்போதும் அதே இறை இன்பத்தில் தான் தெளிச்சிருக்கிறாரு. நீங்களும் அநியாயத்துக்கு பச்சை வச்சுக்கிறீங்க. உங்ககிட்ட மூட்டை மூட்டையாக வண்டியாக கேள்விங்க இருக்குது. அவர்கிட்ட போய் கொட்டினார், பாவம் அவர் முழுகிடுவார். பார்த்தாரு, ஏன் ஏங்க ஏன் மதி சொல்ல தெரியாது. நீங்கள் யோகினா எல்லாம் தெரிஞ்சிடும் நினச்சக்கூடாது. வாய்ப்பு இருக்குது எதுவும் தெரியாமல் போகிறதுக்கும். ஏன்னா அவருக்கு வெட்ட வெளி மட்டும்தான் உலகம். சதா சர்வகாலமாக வெட்ட வெளியை மட்டுமே பார்த்துரு. மெஹர் பாபாவை கூப்பிட்டு நிறைய வாட்டி கேள்வி கேட்டாங்களாம், ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் அதிசயத்தக்க ஒரு மனிதராமா அவர். முன்னாடி உட்காந்தாக்கா சைக்காட்ரிஸ்ட் முன்னாடி உட்காந்து அவர் உள்ள நான் நினைக்கிறேன்லாம் யோசித்து பார்த்தா ஒன்றும் நினைக்க மாட்டேன்றாராம். ஆனால் அவருக்கு எதுவுமே பேசவும் தெரியாது. என்ன செய்யலாம் இப்போ? அப்போ யோக சாதனைன்றது வேற. நீயும் சாதிச்சிருவ, அது எதனா ஆக்சிடென்ட்டில் கூட நடந்திருக்கலாம், இல்லை ஒரு குரு மூலிமா சாதிச்சிடலாம். யோகினா குரு கிடையாது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். யோகினா யார் கிடையாது? குரு கிடையாது. யார் அவரு? இறைவனை உணர்ந்தவர், இறைவனை கூடியவர். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. புரிஞ்சிச்சா? யோகி. நீங்களும் என்ன ஆகலாம்? குறிப்பிட்ட ஒருத்தர் தான் யோகி ஆக முடியுமா? இல்லை. இப்போ யோகி ஒருத்தர் சொல்றாரு, நான் கறியே சாப்பிடாத ஒருத்தர் யோகி ஆகிட்டார், என்ன பண்ணுவாரு? நீ என்ன, நீ யோகி ஆனியா? யோகி மாறி ஆனியா? நீ யோகி மாறி ஆயினா மட்டும் முள்ள மாதிரி ஆயிடுவே, அதுவும் வேலை இல்லை. ஆனால் அவருக்கு என்ன தெரியாது, அவர் யோகி தான், புனிதமாக இருந்தார், பசு அது ஆடு மாடுங்களெல்லாம் பார்த்தாரு, பயந்தார், அப்படி இருந்தார், யோகி ஆகிட்டார். உண்மையிலே அவர் யோகி ஆகிட்டாரா இல்லைன்னு எப்போ உனக்கு தெரியும்? எப்பயா தெரியும் உனக்கு? நீ யோகியானா தான் உனக்கு தெரியும். அதர்வைஸ் தெரியல. போய் கூட சொல்லுங்களா தானே, எங்கன்னா புக்கை படிச்சுட்டு ஞானி வேதங்கள்லாம் படிச்சுட்டு, புக்குங்கள்லாம் படிச்சுட்டு, கடவுள் பற்றிய விளக்கங்கள்லாம் படிச்சுட்டு, நிறைய நூல்கள்லாம் படிச்சுட்டு விளக்க வர்றாரு. சரமாரியாக பேசுகிறாரு. யோகி மாதிரி முயற்சி செஞ்சார் அவரு இல்லை, அடைஞ்சாரு இல்லைன்னா நிறைய பேசுகிறாரு. வானால் முழுசும் பேசுங்கிறார். எங்கால் சிங்கள் வார்த்தையை சொல்லிட்டான், காலை மாலை நீரிலே இருக்கும் தேரை என் பெருன்ட்டான். சதா காலம் சர்வகாலமும் புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு பேசிங்கிறதுனால என்ன சாத்தியம் உண்டாங்க? எப்பனா அதோட சுவையை ரொம்ப நேரமாக பேசிக்கிறான். நிறைய பேர் பேசினேங்கிறானுங்க புரிஞ்சுக்காமையே. கடவுள் பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, முப்பாழுக்கும் அப்பால் இருள். உடனே அவர் மகான் ஆகிட்டாங்க, பரஞ்சோதி. அவர்கிட்ட ஒருத்தர் போனார், சாப்பிட்டது மாட்டுக்கறி பிரியாணி. யார்கிட்ட? அவர்கிட்ட. காலில் தலையை குரு வச்சு 3வது கண் விழிப்பு வந்துச்சு. இப்போ இவர் வந்து சொல்கிறார், இவைகள் எல்லாம் சக்தி கலங்கள், அது சிவகலம். பழைய பாடம் அது பழைய பாடம். இப்போல்லாம் நீங்களாம் ஏன் உங்களுக்கு நம்ம அறியாமையில் இருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் பேசினாலும் அவனை ஞானின்றுவோம். ஏன் நம்ம ஞானின்றோம்? நமக்கு தெரியாதுன்றோம். சும்மா டிசைனாக சட்டை கீஞ்சு போச்சு, மக்கி போய் பார்த்தா அழகாகுது. உனத்தை இப்போ மக்க வச்சு பண்ணுறான், கீச்சிக்கிறான். ஒருத்தருக்கு ஏனக்கால் வியாதி வீங்கிச்சு, பேண்ட்டை லூஸாக போட்டான், பார்த்தா அழகாகுது. பெல் பாட்டம்னு போடணும், 30 இன்ச்சு வை, கீழே ஜிப்பு வை, மண்ணில் பட்டா தெரியக்கூடாது. என்ன ஆகிட்டோம்? அவர் இப்போ பெரிய ஞானி ஆகிட்டார், தையல் கலைஞர் ஞானி ஆகிட்டார். ஒருத்தன் வளர்றான், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. மியூசிக்னா இப்படி தானே இருக்கும். கரெக்டா? மாறிடுறோம் நம்ம. ஞானத்துக்கு நம்ம இலக்கம் எங்கே எடுத்துக்கணும்? நான் ஒரு இருட்டில் இருக்கிறேன், ஒரு மின்மினியை பார்த்த உடனே பிரகாசமான வெளிச்சம்னு நினச்சிக்கிறேன். சதா சர்வகாலமும் வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு இருட்டு தெரியுமா? இருள் கிடையவே கிடையாது. நீ ஒரு வெளிச்சம், உன்னால் இருட்டு உணரவே முடியாது. ஆனால் உன் அறிவில் தேடினா அது இருட்டாக தான் தெரியும். நீ ஒரு வெளிச்சம், சுயம் ஒரு வெளிச்சம். இப்போது ஒரு யோகி ஞானத்தை புரிஞ்சுக்கின்னு புக்குங்களெல்லாம் படிச்சுட்டு சித்தத்தின்படி வாழ்ந்தால் குரு ஆகலாம். ஒரு குருக்கிட்ட என்னென்ன இருக்கும்? சித்தத்தன்மை இருக்கும்,
அடுத்தது யோகியா அவசியம்தான் ஆகணும். அப்புறம் ஞானம் தேவை. இல்லை என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, கேள்விங்களுக்கு பதிலே இல்லை. 10 வழி இருக்குது எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மனிதன் ஒரு குருக்கு என்ன பண்ணுறாரு, 10 வழி இருக்குது, 1000 வழி இருக்குது. எங்கே வேணால் சுற்றுட்டோம், வாசல் எத்தி நிற்கும். வாசல் ஒன்று தான். வாசலுக்கு வர்றதுக்கு வழி இல்லைன்ட்டு நிறைய பேர் சுற்றிக்கிறவங்களாம் எங்கே தான் இருக்குது, 10 ரோடு இருக்குது தான். வாசல் தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு ஏன்டா 10 வழிகள், அதெல்லாம் அங்கெல்லாம் ஹெலிகாப்டரில் வா, மாட்டு வண்டியில் வா, குதிரையில் வண்டியில் வா, எங்கன்னா வா, எங்கே வா, வாசப்படிக்கு வாயா. வாசப்படிக்கு வர்றதுக்கே இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறான் ஒரு மாங்க. எதுக்கு வாசப்படி வர்றதுக்கே? ஏன் என்னாச்சு? இன்னும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை நிரூபிக்க முயற்சி செஞ்சு அவசர அவசரமாக குருவாகிறான். 4 பாட்டு ஒரு நல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு நாகரிகமாக பேச கற்றுக்கின்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு செட்டப் பண்ணின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 பேர் கஷ்டாங்கன்னா போதும், ஒரு நாள் ஆயிடலாம், குருவா ஆயிடலாம். ஏன்? அவ்வளோதான் தேவைப்படுது. ஓசோ தெளிவாக சொல்லிட்டான், குருவாத்து பெரிய விஷயமே கிடையாது, போய் உட்காந்துக்கா. வரவங்களாம் சொல்லுவாங்க, நீ அந்த பக்கம் பாரு, நீ இந்த பக்கம் பாரு, மேலே பாரு. வரவங்களாம் சொல்லுவாங்க, அவங்க பாரு, இங்கே பாரு. 4 ஆளுக்கு பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து உன்னை திட்டினே வா, நீ குருவாயிட்டு இருப்பேன்னா. ஏன்? வரவங்களாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு குருனா அப்படி இருக்கக்கூடாதுங்க, உடனே பேச்சு மாற்றிக்கலாம். ஒரு குருனா அப்படியே அமைதியாக இருப்பார், அமைதியாக இருப்பார். ஒரு குருனா எப்படி இருப்பார், எப்படி இருப்பார். உண்மையிலே குரு நீங்கள் என்ன மாற்ற முடியா? ஒரு யோகியை நீ மாற்ற முடியுமா? ஒரு சித்தரை நீ மாற்ற முடியுமா? உண்மையிலேயே ஒன்றில் ஞானப்பேர் அடைஞ்சவனே என்ன பண்ண முடியுமா? சார் இப்படி வெட்டக்கூடாது, இப்படி வெட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிக் கொடுக்க முடியுமா நீ? ஏன் என்ன ஆகிட்டுக்கிறான்? அதில் தெளிவாகிட்டுக்கிறான். ஒன்றும் வேணா, உங்கள் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு சமையல் செய்து கற்றுக் கொடுங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஏன்? அவங்க என்ன ஆகிட்டாங்க, அதில் ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஒரு சாம்பாரில் அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க. சாம்பார் செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஒரு சிக்கன் இல்லை ஒரு மட்டனு, ஏதோ ஒன்று கருமம், பீஃபு இல்லை தயிர் சாதம் இல்லையா, வடுமாங்காய் ஊறுக்காய் போகிறதுக்கு மட்டுமே எல்லாராலையும் முடியுமா? ஏன்? அவங்க என்ன ஆகிட்டாங்க, அதில் கை தேர்ந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன சொன்னால் என்ன பண்ணிப்பாங்க? சிரிச்சுப்பாங்க. ஏன்? அது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பரிபூர்ணமாயிடுச்சு. சாம்பார் அவங்களுக்கு பரிபூர்ணம், மேட்ரு கிடையாது. பருப்பு போடுவாங்க, வெங்காயம் போடுவாங்க, பூண்டு போடுவாங்க, எடுத்து வைப்பாங்க, கொதிக்க வைப்பாங்க, இறங்குவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நல்லா சாம்பார் வச்சுருந்தவங்க ஒரு குருக்கிட்ட போகிறாங்க, பூண்டு போடாதுன்ட்டாரு. கரெக்டாக தப்பா? சரியான உன்னை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறான், நீ சாதாரணமாக அழகாக ரொம்ப எளிமையாக அழகாக நந்துந்த லெஃப்ட் ரைட்டு அபவுட் 10 அப்படியே நடக்கணும். நீ நடக்கணும். எப்படி நடக்கணும்? எப்படி சொல்லி ஒருத்தர் குரு சொல்லி விடுறாரு. அப்படியா? ஏன் ஏன் லெஃப்ட் ரைட்லாம் போட்டு நடக்க சொன்னாங்க அப்போ மிலிட்ரியில்? தப்பா? படைக்கு ஒரு நேர்த்தி இருக்கணும், சண்டை போடும்போது சரியாக இருக்கணும், துப்பாக்கி ஒன்று சுட்டாங்கன்னா இதுவாகிடணும், ஒன்று ஒரு ரோபோவாக மாற்றி வச்சுக்கணும். நீ சிந்திக்கவே கூடாது. அப்போ தான் நீ எங்கே இருப்ப? படையில் அல்லது மிலிட்ரியில் இருப்ப. வாழ்க்கை எப்படியே? சண்டை போடுற போர்க்களமா? பாட்டு வரையிட்டான், அது வர சிறப்பாகுதுன்னு சீனாவில் வரப்போ அது தேசிய கீதமாகிட்டான். வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, நல்லதுன்றான் இப்போ அந்த பாட்டை. வாழ்வு போர்க்களமா? கடவுள் ஒன்று சண்டை போட அமைச்சாரு. பாராத்திலே இந்த புள்ள அப்பா அம்மையை பார்த்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க நினச்சிங்குது. பைத்தியம் லூஸ். யாருக்கு? குழந்தை என்ன நினச்சிக்கிது? குழந்தைன்னா என்ன நடக்குது? என்னதான் நினச்சிக்கோ, அதை சண்டை நினச்சின்னு இருக்கும். ஆனால் அங்கே என்ன நடந்துக்குது? ஒரு இன்ப பரிமாற்றம் நடந்துக்குது. ஆனால் என்ன பார்க்குறான் இந்த உலகத்தை பாரு. இந்த ஞான பேர் மட்டும்தான் ரொம்ப விசேஷமானது. இந்த ஞானமாக ஆகிறது அப்படின்றது வந்து ஞானம் அடைதல்னே சொல்லி வச்சுக்கிறாங்க சில பேர். யோகம் அடைதல் தான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கணும். ஏன் ஞானம் அடைதல்னு போடுறாங்கன்னா, நீங்கள் யோகம் அடையும் போது உங்கள் அறியாமையெல்லாம் போயிடுது. நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப கற்பனை பண்ணி வச்சிருந்த விஷயமெல்லாம் சுக்குநூறு ஆகிடுது. சூன்யமே நீங்கள் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி வச்சுக்கிறீங்க நான் சொல்கிறதுனாலன்னு வச்சுக்கோமே, பார்க்கும்போது அது வேற. கற்பனையிலேருந்து உங்களிலேருந்து நீங்கள் சரியாகவே நீங்கள் தீர்மானிச்சிருந்து சரியாகவே நீங்கள் அதை அடைஞ்சிங்கன்னா அது பேர் என்ன இல்லை?
ஞானம் அடைதலா ஆகாது. ஏன்? உங்கள் நினைப்பும் அதுவும் ஒன்றா இருந்தது. அப்போ என்ன இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. உங்கள் நினைப்பும் அதுவும் வேறவா இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த சுத்த வெளியை தரிசிக்கும் போது நாதம் கேட்குதுன்றேன். சுத்த வெளியை தரிசிக்கும் போதே இப்போ இந்த வீடியோவை ஒரு மனுஷன் பார்த்துங்கிறான், அவசரமாக குரு ஆகிட்டுவேன், என்ன பண்ணுவான்? எனக்கு நாதம் கேட்குது. நான் தான் அவனுக்கு இன்டர்வியூ பண்ணால் புரியும், சார் லெஃப்டா ரைட்டா? அப்போ தான் அவனுக்கு சந்தேகம் வரும். ஓ, நாதம் கேட்குதுன்றத கேட்டோம், இது லெஃப்டா ரைட்டான்னு கேட்கலையே, இது எந்த வீடியோவில் பேசினாருன்னு பார்க்குறான். ஏன்? பிரச்சனை எங்கே இல்லை, அனுபவிக்கவே இல்லை. அப்போது ஞானத்தையும் நீங்கள் என்ன செஞ்சு பார்க்கலாம், உரசி பார்க்கலாம். உங்கள் அழகான கேள்விகள் அது அசிங்கமான கேள்விகள்னு ஒன்று இல்லவே இல்லை. கேள்வி எங்கேருந்து வருது? அறியாமையிலேருந்து வருது. கேள்வி எங்கேருந்து வருது? அறியாமையிலேருந்து. அதில் அசிங்கமான கேள்விகள் இருக்க முடியும்? ஏன்? கேள்வி எங்கேருந்து வருது? அறியாமையில் வருது. இன்னொன்று வருது கேள்வி, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு ஒரு கேள்வி வருது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சு காந்தி இந்த மாதத்தில் இங்கே பிறந்தாருன்ட்டு. காந்தி எங்கே பிறந்தாரு, எந்த ஊரில் பிறந்தார், எப்போ பிறந்தாரு அப்படி கேட்பேன். காந்தி எப்போ பிறந்தாரு என்ன தெரியுது, காந்தி எப்போங்க பிறந்தாரு, எங்கெங்கே பிறந்தாருன்னு கேட்பேன். கேள்வி வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அறியாமையிலேருந்து ஒரு கேள்வி. இன்னொன்று உனக்கு நீ தெரிஞ்சு வச்சுக்கிற, எதிராளிக்கு தெரியாதுன்ட்டு. ஒரு அசல் குரு கிட்ட நீ போனேன்னா அவர் உன்னை கேள்வி எங்கேருந்து கேட்பாரு? அவர் அறிஞ்சு வச்சுக்கிறாரு, அவர் இப்படி தான் கேட்பார் உன்னை. ஸோ அவர் கேட்டால் அப்படி தான் இருக்கும் அந்த கேள்வி. ஆணவம் மில்லிடும், அது உனக்கு பார்த்தா டென்ஷன் ஆகிடும். ஏன்? அவருக்கு புரிஞ்சிச்சு, அவர் எப்படி தான் கேட்பார். அவர் உங்ககிட்ட இறக்கப்பட்டு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, கறி சாப்பிடலாமா வேணா கேட்பாரு. அவர் எங்கேருந்து கேட்டுக்கிறாரு? சாப்பிட்டா சரிக்குன்றதெல்லாம் புரிஞ்சுனார், எப்படி கேட்பாரு? தெனாவட்டில் கேட்பாரு. ஆனால் நீ எப்படி கேட்ப அவர்கிட்ட கேள்வியை? நீயும் தெனாவட்டில் கேட்குறேன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும்போது, ஒரு ஞானப்பேர் அடைந்த ஒரு மனிதன் யோகி என்ன ஆகிடுவான், ரொம்ப எளிமையாகிடுவான். அது அவனுடைய இயல்பு. நீ தான் கவனமாக இருக்கணும். உன்னை கூட சரக்கு அடிக்க வந்துட்டான் ஒரு ரவுடி, நீ சரக்கு வச்சிட்ட, இப்போ வாடாங்க பார்த்தா அப்படின்ற, அவன் கத்தி எடுத்து சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? குடிக்க வந்துட்டான்றதுக்காக நீ என்ன பண்ணிருக்கூடாது. ஏன்னா அவன் ரேஞ்சு வேற, அவன் ரேஞ்சு வேற. நீ பாவம், அப்புறம் நீ கத்தி தூக்கினாவே உனக்கு உதறும். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ன்றவன். குரு ரொம்ப எளிமையானவர். கேள்வி கேட்டு பாரு, பதட்டமாயிடும். என் மாதிரி நிறைய பேருக்கு ஆட்டலாம் அப்படி பீக் ஆகி ஆடுவாங்க, கட 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 கட. நான் பார்த்துருக்குறேன், ரசிப்பான். அப்படியே அவாய்ட் பண்ணுறான். என்ன ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீ யாருன்னா அப்படின்னு தான் சொல்லுன்றேன் நான். நல்லது. கடவுள் தெரிஞ்ச ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு தேவை, ஒருத்தர் இல்லை நிறைய பேர் தேவை. அப்போ தான் இந்த கடவுள். அப்போ அந்த மோசஸில் போய் கேட்குறானுங்க, யோனாவில் பைபிளில் படிச்சிங்கன்னா சொல்ல வைப்பாங்க. இறைவன்கிட்ட ஒருத்தன் கேட்பான், அவன் பேர் மாற்றிட்டான், ஒரு ஞானி. இறைவா 100 பேர் பொருட்டு இந்த பூமியை காப்பாற்றுவியா? 10 பேர் போட்டு காப்பாற்றணுடான்றான் அந்த ஆள். இவன் கேட்டது 100 பேர், அவன் நான் சொன்னான் 10 பேர். ஒருவர் பொருட்டு உன் பொருட்டுன்னு அவன். நல்லவர் ஒருவர் உள்ளதே. மழை பெய்யலன்னா என்ன நினைக்கணும் தெரியுமா? நாட்டில் யாவனும் நல்லவன் என்ன சொல்லக்கூடாது. நானும் அவ்வளோ மோசக்காரப்பாவியா, ஏன் மழை பெய்ய? நானும் அப்படி தான் கேட்பேன். என்ன இறைவா, நானும் அவ்வளோ மோசமாக பண்ணிட்டேன், ஏதோ குத்துது வச்சுன்னு ஜாலியாக இருந்தேன். என்ன சொல்கிறது, வாங்கி கொடுத்தாங்க குடித்தேன், கறியை சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடுச்சு. நானா பாவியா, ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது சொல்லு. என்ன பெஞ்சுன்னா மறுநாளே மழை பெஞ்சிடும் பார்த்துக்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? திமிர் இல்லை இது. நீ அப்படி ஆயிடுன்ற, நீ அப்படி ஆயிடு. நெல்லுக்கு விளைத்த நீர் வாய்க்கால் ஒடி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் ஒருவரே அவர் பொருட்டு. இப்போ நல்லவனுக்கு இலக்கணம் என்ன சொல்லி வச்சுக்கிறான் பாரு. இப்போ சித்தர், ஞானி, யோகி என்ன பண்ணலாம்? இப்போ எங்கே இருக்கிறானுங்க? இப்போ நீ சித்தனாக போறியா, யோகியாக போறியா, ஞானியாக போறியா? அப்போ உன் இஷ்டம். நீ ஒரு மனிதன், அப்போ தான் அது ஆக முடியும். மனுஷன் நல்லா சொன்ன பாரு சார. நீ முதல்ல மனுஷன் தானே? கிடையவே கிடையாது. நீ ஒரு இந்து, நீ ஒரு கிறிஸ்துவன், நீ ஒரு முகமதியன், நீ ஒரு பார்சியன், நீ ஒரு சைனிஸ்ட்டு, இல்லை நீ ஏதோ ஒரு கருமம். மனுஷன்
மனுஷனாயா? நீ என்ன ஆக முடியாது? நீ சித்தனாவோ ஞானியாவோ யோகியாவோ ஆக முடியாது. என்ன ஆயிட்டுக்கிற நீ? ஆல்ரெடி நீ மனுஷனாவே இல்லை, ஏதோ ஒன்று ஆயிட்டுக்கிற. உன்னை எப்படி உன்னை சித்தத்தின்படி இருப்ப? சித்தத்தின்படி நீ இருந்தியானா ஒரு இயேசுநாதர் யூத குடும்பத்தில் பிறகுறான், அந்த மனிதன் அந்த மதத்திலேருந்து வெளியே வரான், அதை தப்புன்றான். ஒரு முகமது நபி ஒரு மதத்தில் பிறகுறான், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துலேருந்து பிறகுறான், கல்லை தெரிஞ்சு இதெல்லாம் தப்புன்ட்டு அங்கேருந்து வெளியே வரான். பிறந்த இடத்த தப்புன்னு சொல்லுவான். அப்போது நீ முஸ்லீமாக பிறந்த நீ என்ன ஆகணும்ப்பா? ஒரு நபி எங்கே பிறந்தானோ அது என்ன அதில் இருக்கிற தப்பை புரிஞ்சுட்டு அது தப்புன்னு தெரிஞ்சு அங்கேருந்து வெளியே வந்தான். இப்போ நபி என்ற பேரில் ஒன்று ஆரம்பித்து வச்சுது, அது தப்புன்னு நீ தான் வெளியே வரணும். வரணுமா வரக்கூடாதா? அந்த மனிதனுக்கு சுதந்திரம் இந்த மாதிரி உனக்கு இருக்குதா இல்லையா? நபிக்கு தான் சுதந்திரம், உனக்கு இல்லையா? இயேசுநாதருக்கு தான் சுதந்திரம், உனக்கு இல்லையா? உனக்கு இருக்குதா இல்லையா? நீ ஆக மாட்டேன்றனா? உனக்கு என்ன நபி கற்றுக் கொடுத்தாரோ அது உனக்கு புரியவே இல்லை. நபி என்ன கற்றுக் கொடுத்தான்? மடத்தனம்னா என்ன பண்ணுற? நீ பிறந்த இடமா இருக்கட்டும், ஆனால் முட்டாள்தனம் செஞ்சால் என்ன பண்ணுற? அதை விட்டு விளையாடு. நீ இப்போ பிறந்த இடம் தப்புன்னு நான் சொல்கிறேன், உனக்கு புரியவே இல்லையா? கரெக்டாக கீச்சு வச்சுக்கிறானே, அதை முன்னே கொஞ்சம் தச்சிருச்சு அனுப்ப முடியாதா அவனால்? முடியுமா முடியாதா? ஏன் தச்சிருச்சுங்கிற உணவுடா மாற்றிக்கிய. கல்லையே போய் கும்பிட்டுங்கிறிய சும்மா அப்படியோ, அது போய் அது முன்னாடி போய் உருகி அப்படியே உள்ள உருகுத எல்லாம் பாட்டெலாம் பண்ணுங்கிறிய. ஏன்டா எதில் ஒரு மனுஷன்லாம் கொஞ்சம் மதியம் முடியுமா முடியாதா? ஏன் புரிஞ்சுக்கல? நீ என்னவா இல்லை? முதல்ல மனுஷனா இல்லை. அப்புறமா நீ எங்கே சித்தனம் ஆக போகிற? அப்புறமா நீ எங்கே யோகி ஆக போகிற? அப்புறமா நீ எங்கே ஞானி ஆக போகிற? இப்படி யோசி. முதல்ல ஞானி ஆகிடு, புரிஞ்சு வச்சுக்கோ. ஓ, வேதங்கள்லாம் இதை எதை சொல்லுது, இந்த காலகட்டத்துக்கு இது பொருத்தமாக இருந்திருக்கலாம், இந்த காலகட்டத்துக்கு அது பொருந்தாது. அப்டேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? 6 மணி ஆனால் விளக்கு ஒத்தி வச்சா மகாலட்சுமி வருவா அந்த காலம். 6 மணி ஆனால் கதவு மூடணும் இந்த காலம். ஏன் மாறுதா இல்லையா? மகாலட்சுமி வருவான்னு திறந்து விட்டியானா என்ன ஆகும் நிலைமை? சார் நாங்கள் கதவு திறந்துடும், வலையை போட்டுருவோம். டேய், வலை ஒரு கதவியா? இல்லை, அது வலை, இதான் கதவு. சொல்லிக்கோ, சொல்லிடலாமா இல்லையா? ஆனால் மூட்டையை வர முடியுமா உள்ள? சார் மகாலட்சுமி காத்துல அப்படியே காத்தா உள்ள வந்து மகாலட்சுமியை மாற்றி விட்டா. இப்போ எது ஈஸி? தந்திரம் தான். கரெக்டா? அப்போ மனிதன் என்னவா இல்லை? மனிதனா இல்லை. மனிதனா இல்லாத ஒரு மனிதன் என்ன ஆக முடியாது? சித்தனாவோ யோகியாவோ. முதல்ல மனிதனாக இருந்தால் வாய்ப்பு கொடுக்கணும் பேசுறதுக்கு. தம்பி, இன்னும் போகர் உங்கள்கிட்ட வந்து பேசினாராமே, அந்த தேவடியா பையனை கொஞ்சம் என்ன கூட கொஞ்சம் பேச சொல்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சார் செம்ம என்ன கூட பேசிக்கிறீங்க, அவங்கள கூட கொஞ்சம் போய் பேசுங்க. இந்த பிரபு எவ்வளோ நேரமாக பாவம் வந்து உட்காந்துக்கிறாரு, எனக்கு மட்டும் விபதி எல்லாம் கொடுத்துக்கிறீங்க, இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதுனா எனக்கு மட்டும் பேசுறது கேட்க. நல்ல மனுஷன் கடவுள் எனக்கு கூட பேசுகிறார், நானும் கடவுள் அப்படியே உரையாடுறேன்னா நீ என்ன பண்ணா? நான் எவ்வளோ நல்லையா இருப்பேன். இந்த கடவுள் எனக்கு கூட மட்டும் பேசுனது எப்படி? அது எனக்கு அப்புறம் உங்களை கூடலாம் பேசணுமா பேசக்கூடாது? அந்த கடவுள் எனக்கு புரிஞ்சிச்சு. என் வாழ்நாள் 100 இல்லை 120 ரொம்ப போராடி நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதெல்லாம் பண்ணி ஒரு 300 வருஷம் வாழ வச்சுருங்க. அப்புறமா இருமாட்டம் தானே. இந்த கடவுள் உங்களுக்குலாம் பேசணுமா பேசக்கூடாதா? எனக்கு புரிஞ்ச கடவுள் உங்களுக்கு வேணுமா வேணாவா? கடவுளுக்கு உண்மை நான் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு பொய்யா? என்னால் பார்க்க முடியுமா? உன்னால் பார்க்க முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன் அது ஏன் சராசரி மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது? இவங்களை எப்படி நீங்கள் அவங்களை வந்து விசேஷமாக நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இந்த மனிதர்களை நீங்கள் எப்படி விசேஷமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் ஒரு மனுஷன். அது சரியா? நான் பெற்ற இன்பம் நான் மட்டும்தான் பெற முடியும், நீ வந்து என்ன வந்து கும்பிடு. சாத்தியமாயா? ஏன் 3000 பாட்டு எழுதி வச்சுட்டு போயிடறான்? என்ன நோக்கம்? ஒரு நாள் நான் என்ன ஆயிடுவேன்? இல்லாமல் ஆயிடுவேன். என் நூல் என்ன ஆகும்? இருக்கும். யாருக்கு? பின்னாடி ஒரு பய வருவா, பச்சு விட்டு நல்லா இருப்பான். பார்த்துக்க, ஒரு கால் யாரெல்லாம் பச்சு நல்லா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது. யாரெல்லாம் பச்சு கெட்டு போனால் யாருக்கு அது? இது அத்தனை எழுத்தும் நீர்மேலே எழுத்து நீட்டு போயிட்டுக்கிறான். உணர்வோடு படிக்கிறவனுக்கு தான் அது. உணர்வு இல்லாத படிக்கணும் அத்தனை என்னவா? அது நீர் மேலே எழுதி விட்டு நேற்று இருந்தார் இன்று இல்லை சிறப்பு இந்த உலகத்துக்கு ஒல்லுவ பெருந்தகை. அப்போது ஒரு நல்ல மனிதன் என்ன சிந்திக்கிறான் அப்படின்னா, ஓ நம்ம வாழ்நாள் இல்லை கம்மி,
நம்ம சித்தத்தின்படி நம்ம இருக்கிறோம், இறைவன் சித்தம் நம்ம இப்போ தூண்டிட்டோம், நம்ம இந்த மனிதர்கள் நம்ம சந்தோஷத்தை அடைஞ்சிட்டோம், 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு வெளியே வரான் ஒருத்தன். நல்ல வியாபாரமாகுது, களை கட்டுது. என்ன செய்யலாம்? இருக்கிற வியாபாரத்திலேயே தான் பெஸ்ட்டு வியாபாரம். அப்படி ஒருத்தன் வரான். யார் நல்லா சிறப்பாக இந்த வியாபாரத்தை பண்ண முடியும்? வியாபாரம் பண்ணணும்னு வரவன் தான் என்ன பண்ண முடியும்? இதை ஏன் நோக்கமே வியாபார நோக்கம். இவர் அப்படி கிடையாது. அவர் எப்படி பண்ணுவார்? சார் நாங்கள்லாம் மேக்கப் பண்ணி நான் பேசுவான், வார்த்தையெல்லாம் அப்படி மேக்கப் பண்ணி ஸ்டைலாக விட முடியும். யோ கடவுள் எனக்கு தெரியும், வந்தாவா வேற காட்டிப்போ இன்னைக்குலாம் என்ன தேவைப்பட்டவா இல்லைன்னா இல்லை 10 பேர் வந்து ஒருத்தன் தெரிஞ்சதை விட ஒரே ஒரு மனுஷன் வந்து தெரிஞ்சுன்னு போயிட்டா கரெக்டா இல்லையா? எது சரி? 1,00,000 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லி 4 பேருக்கு புரிய வைக்கிறத 4 பேர் உட்கார வச்சு புரிய வைக்கிறது எது ஈஸி? இப்போ 4 பேர் புரியுதோ இல்லையோ 1,00,000 பேர் உட்கார வச்சு தான் காசு வரும். புரியுதா? அப்போ வியாபார நோக்கம் உள்ளவன் என்ன தான் பண்ணுவான்? ஜெயிக்கிறது ஒரு ஈஸியாக அவனுக்கு கஷ்டமா? இப்போ அதில் வர கஷ்டம் வரப்பட்டுக்குன்னு சார் அவங்கெல்லாம் ஜெயிச்சுறாங்களா? வந்ததே வியாபாரம் பண்ணுறதுக்கு இப்போ ஜெயிக்காம என்ன பண்ணுவான்? நோக்கம் என்ன அவனுக்கு? வியாபாரம் என்ன தான் பண்ணுவான்? வந்துட்டான்னா அப்போ சித்தனோ யோகியோ ஞானியோ என்ன இல்லை, உன்னிலிருந்து மாறுபட்டவன் இல்லை. அப்போ யோகி உனக்கு தப்பாக வழிகாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்தன் நீ நினச்சிருக்கிற ஒரு மனிதன் தப்பாக வழிகாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞானின்னு சொல்கிற ஒரு மனிதன் தப்பாக வழிகாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உன்னை நீ முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து இங்கே வந்துட்டேன், இந்த பூமிக்கு வந்துட்டேன். எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்? வெறும் அப்பா அம்மா மட்டும்தான் சேர்ந்து வந்துட்டேன்னா இல்லை வேறு எதனா ஒரு காரணம் இருக்குமா? இதுக்கு அப்புறமா நானா? இது நான் பார்க்குறேன், இது உடம்பு இருக்குது, இதுக்குள்ளே வந்து உயிர் இருக்குது, நானும் ஒன்று இருக்குது. இதை தாண்டி வேறு எதனா இருக்குதா? யார் கேட்கணும்? நான் கேட்கணும். நான் யார்? நான் எங்கேருந்து வந்தேன்? நான் எப்படி நான் சித்தன் ஆக முடியும்? நான் எப்படி யோகி ஆக முடியும்? நான் எப்படி ஞானி ஆக முடியும்? யார் கேட்கணும்? கேட்கணும். நீ யாருக்கிட்ட எதுக்கு போனோம்? நீ ஒரு யோகியா, நீ ஒரு சித்தனா, நீ ஒரு ஞானி ஆகிறதுக்கு போனோம். நீ ஒரு பாட்டு கற்றுக்க போற, எதுக்கு போற? அவர் பாடு நல்லா பாடுவார்னு சொல்றதுக்கா போனேன்? பாரு, இந்த ஆன்மீக கூத்து மட்டும் வேற மாதிரி இருக்குது. ஒரு பாட்டு கற்றுக்க போறது நீ எதுக்கு? பாட்டு வச்சிருக்கிட்ட அவர் சூப்பராக பாடுவாருங்க, அவர் விசேஷமாக பாடுவார்னு சொல்றதுக்கா போனேன்? என்னத்துக்கு போனேன்? அவர் சானாரு, கரீனரு, ரூனரு நீ பார்த்து பச்ச ரொம்ப நீயும் சரிகம பத நீசா புரியுது உனக்கு? ஓ இது ஆரோகணம். சானித பமகரீசா, ஓ இது அவரோகணம். புரிஞ்சுச்சா இல்லையா? அவர் நல்லா பாடுறான்னு சொல்ல போறியா? இப்போ நீ பாட போறியா? நீ பாடுறதுக்கு சார் அவர் சூப்பராக பாடுறாரு, அவர் விசேஷமாக பாடுறாரு. ஏய், நீ சித்தன் ஆகிறதுக்கு, நீ ஞானி ஆகிறதுக்கு, நீ யோகி ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இங்கே இருக்கிற உலகத்தில் எங்கேயா போன? எதுக்கு போன? நீ கடவுள் புரிஞ்சுன போனால் யோகியாக இருக்கலாம். எல்லாம் சித்தத்தின் படி நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுன்னா நீ என்ன இருக்கலாம்? சித்தனா இருக்கலாம். இல்லை வல்லமை உள்ளனா இருக்கணும். நிறைய புக்குங்கெல்லாம் படிக்காத நீ ஈஸியாக இங்கே வந்து நிறைய தகவலெல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லி ஈஸியாக இதில் ஒரு புக்கை படிச்சுட்டா நிறைய தகவல் நமக்கு வச்சிடும். சில பேர் புக்கை வச்சுருப்பாங்க, படிச்சுட்டு நம்ம போய் தேடாத தகவலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் அந்த காலத்தில் அதை செஞ்சார், இவர் இந்த காலத்தில் செஞ்சு ஒரு புக்கிலே வந்துருக்கோம். படித்தா என்ன ஆகிட்டு இருப்போம்? நம்ம ஞான பேர் நமக்கு கிடச்சிருக்கோம், அந்த தகவலெல்லாம் பெறப்பட்டிருப்போம். அப்போது அது மாதிரி ஆக்கிறதுக்கு போய் ஞானியா அதை விட்டுட்டு அவர் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு போனியா? என்ன நடக்குது பாருங்க. அவரு என்ன செஞ்சுக்கிறாரு பாரு. சார் நான் விபூதி வாங்கிறதுக்கு மட்டும்தான் போனேன். இல்லை சார் நான் சடங்கு வாங்க போனேன், சட்டை போடாமல் இப்போ வந்து அப்படி புனிதமாயிட்டேன், தாடி விட்டுக்கினேன், 3 துண்டு சார், மேலே ஒரு துண்டு, உள்ள ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். என்ன ஆன மனுஷன் தான், ஆனால் துண்டு கட்டிக்கிறேன் இப்போ நான். என்ன நேற்று வரைக்கும் கொரியும் அப்படி சாப்பிட புனிதம் புரிஞ்சிட்டு பாவம் சார். நமக்கு ஒரு அட்வைஸ், என்ன தப்ப பேசுறது? அது ஒரு அழகியா ரசிக்கிறவங்க ரசிச்சுன்னு இருக்கிறாங்க. உன் பிரச்சனை என்ன? நான் உனக்கு அழகா இருக்கணுமா? உன் பிரச்சனை குண்டா மூச்சு உடம்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பாவம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறான் பையன். அவருக்கு காற்று அப்படி வருது. என்னையா
உடம்பு சுவாசிக்குது. வாசி யோகம் தெரிந்த ஒரு மனிதனுக்கு சுவாசம் பெருசாக இருக்குது. என்ன பெருசு பிரச்சனை? என்ன ஆவறது இல்லை. இப்போ நீ சித்தனையும் உனக்கு புரிஞ்சிக்கல, யோகியும் புரிஞ்சிடல. 18 சித்தன் போர்டு போட்டு க்ளீனாக பணம் வர போட்டு கட்டமாக அவன் பார்த்தான். ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பொந்துக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதுனா என்ன வேணா சொல்லுவோம். நீ என்ன பண்ணினா அந்த கலியுகங்குது இல்லை, அது 10,000 வருஷம். ஏன்னா எண்ணவே முடியாது. நீ ஒரு 100 வருஷத்தை செத்துட்டு போகிற. அதுவும் இன்ட்டு வர போட்டு வச்சுருப்பான். அது வேற அர்த்தம். சந்தியா யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம்னா 4வது யுகம்னு பேர். அங்கே 4 விதமான யோனி இருக்குது, 4 விதமாக உயிர்கள் வந்து நிற்குதுன்னு சொல்ல வந்தா அர்த்தத்தை மாற்றிவிட்டு அனர்த்தமாக ஆக்கிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இன்னொரு விளக்கம் கொடுத்து போயினுங்கிறானு லிஸ்ட்டு போயினேங்குது. இப்போ நாமளும் பார்த்து ஆச்சரியப்பட்டுன்னு இருப்போம். ஞானம் அடைதல்னா என்னன்னே தெரியல. நீலகண்டர் புக்கு வாங்கி வச்சுன்னு இருக்குது. சார் நீங்கள் கைவல்ய நவநீதம் படிங்க. சரிங்க, அந்த இந்த புக்கு வேணா அந்த புக்கு படி, இந்த புக்கு வேணா, இப்படியே தான் போயினுக்குது கதை. யோ தேட வந்தது எதையா? எதை? புக்கையா? இதில் 12, இதில் 18, இது 20. என்னையா என்னென்னவோ சொன்னீங்க. 4 7 8 புடி 16 ஊடினா எங்கேயா ஓடுறது? 4 ஈத்து 8 பிடிச்சிட்டு 16 எங்கேயா ஓடுறது? ஒன்றும் புரியல. 4 7 16 என்ன இவனுக்கு வேற கணக்கு சொல்கிறானுங்களோ? என்ன ஆச்சுப்பா? நீட்டாக கூப்பிட்டு வச்சுன்னு கடவுள் சூன்யமாக காசு கொடுப்பியா? ஒரு பொம்மையை காமிச்சு ஒரு 10 ரூபா போட்டு காமிச்சா என்ன பண்ணுவேன் சொல்லு. ஒரு காளிகாம்பாள் படத்தை ஒன்று இங்கே வச்சு விட்டு நான் சொல்கிறது ரமணர் அபித்தான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அபித்தான். ஒரு 100 ரூபா போட்டால் போகிறவங்களாம் 100 ரூபா போட்டு போவீங்களா, போக மாட்டீங்களா? ஒரு கல்லா கட்டம் விட்டு கடவுள் சூன்யமாகுதுன்னா என்ன பண்ணுவேன்? டென்ஷன் ஆகிடுவேன். என்னடா சூன்யமாகுது? இல்லைன்றான் போட்டு ஒருத்தர் விளக்கமே கொடுத்துட்டான். புத்தர் கடவுள் இல்லைன்ட்டாரு. தெளிவாக புரிஞ்சிச்சு அவனுக்கு. கடவுள் என்ன சொன்னார்? இல்லைன்ட்டாருப்பா. புத்தருக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு கடவுள் இல்லைன்ட்டு. ரொம்ப நாள் போராடினார்ல, அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி தான் சொன்னாருன்ட்டான். கடவுள் உணர்ந்து சொன்ன மனிதனையே என்ன ஆகிட்டானுங்க? கடவுள் இல்லைன்ட்டாரு. ஐடியா தானே? யார் என்ன சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்க போகிற? யார் என்ன சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்க போகிற? உனக்கு என்ன தேவையாக தான் எடுத்துக்க போகிற. உனக்குள்ளே ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு, நீ கடவுள் புரிஞ்சுக்கணும், நீ சித்தன் ஆகணும், இல்லை யோகி ஆகணும், இல்லை ஞானி ஆகணும்னா ஒரு துண்டு பேப்பர் போதும் ஒன்று ஆகிடும். நீ சதா சர்வகாலமும் உண்மையில கவனமாரு. யார் மேலே? உண்மையில கவனமா. நான் உனக்கு அட்வைசபிள் சொல்கிறதுலாம் உன்னையே கவனி. நம்ம சரியாக சாப்பிட்டோமா, சரியாக தூங்கணுமா, சரியாக வாழ்கிறோமா, சரியானது தான் நம்ம கற்றுன்னு இருக்கிறோமா, நம்ம கற்றுக்கிறதெல்லாம் சரிதானா, நமக்கு இவங்கெல்லாம் வழிகாட்டுறாங்களே இதெல்லாம் உண்மைதானா, இந்த பக்கம்லாம் நம்ம போகிறோமே இதில் எதனா நடக்குமா, இது தப்பா, நம்ம யாரை குற்றம் சொல்லிட்டு நம்ம யாரை நம்ம சரின்னு சொல்லி போகிறோம். அடுத்தவங்களை முட்டாள்னு சொல்கிறதுனாலே நம்ம அறிவாளி ஆக போகிறோம். நம்ம அறிவுபூர்வமாக வாழ்றதுனால தான் நம்ம அறிவாளி ஆக போகிறோம். அடுத்தவங்களை முட்டாள்னு சொல்கிறதுனால நம்ம என்ன போகிறது இல்லை, அறிவாளி ஆக போகிறோம். நான் அவங்களுக்கெல்லாம் கடவுள் தெரியாதுன்றதுனால நான் கடவுள் தெரிஞ்சவன் ஆக போகிறது இல்லை. எனக்கு கடவுள் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரனே தவிர அவங்க முட்டாள் நான் அறிவாளின்னு சொல்ல வரல. நீங்களாம் முட்டாள் சொன்னால் நான் அறிவாளின்னு அர்த்தமா? நீங்களாம் அறிவாளினா நான் அறிவாளின்னு அர்த்தமா? நான் அறிவாளியாக முட்டாள்னா யாருக்கு மட்டும்தான்? எனக்கு தான். நீங்கள் அறிவாளியாக முட்டாளன்றது யாருக்கு தான்? உங்களுக்கு தான். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது நான் சரியாக இருக்கிறேன்னா யார் பார்த்து கேட்கணும்? உன்னை பார்த்து கேட்கணும், உன்னை நீயே கேட்கணும். நான் பிறந்ததுலேருந்து அந்த பிறந்ததையே சரியாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இதை தாண்டி என்னால் உண்மையை புரிஞ்சுக்க முடியுமா? நான் கற்றுன மாதிரி இந்த மனுஷன் கற்றுனுக்கிறான், நான் கற்றுன மாதிரி இந்த மாதிரி மனுஷன் கற்றுக்கிறான். இப்போ இந்த சொல்லிட்டோம், மதம் மதிப்பு பிரச்சனையே கிடையாது. நீ யார், நானாக இருக்கிறேன், நம்ம 2 பேரும் முட்டாளாகவே இருக்கலாம். நீ யார் சொல்கிறான். சர்வ மத பிரார்த்தனை. கடவுள் ஒன்றான்னா அது எப்படி 10 விதமான பிரார்த்தனை கேட்பார் அவரு? கடவுள் ஒன்றுன்னா ஏன்டா சர்வ மத பிரார்த்தனை? உனக்கு இன்னும் கடவுளும் தெரியலையே, நீ எப்படி சர்வ மத பிரார்த்தனை பண்ண முடியும்? மதம் மறக்கிறது, எதிர்க்கிறது இல்லை. நான் சண்டை போடலாம் சொல்லலை. யாரை கூட போய் நீ ஆண்டா அதுவாகிற, நீ ஆண்டா அதுவாகிற நான் விட்டுன்றேன். நான் மறந்துடு. தவறு செஞ்சா என்ன செய்யணும்? அதை மறந்துடணும். கக்கூசுக்கு போனோம், கழுவணும், ஞாபகம் வச்சுங்கிறான், மறந்துட்டோம். அதனால தான் இதுலேயும் சாப்பிட்றோம், இதையும் மோடுறோம், இதையும் தடவுறோம். ஞாபகம் வந்துச்சு, அது தேய்ச்சி மேன்ட்டு தடும்போது என்ன ஆகிடும்? ஐயோ என்ன ஆயிடுச்சு நமக்கு? அசிங்கமாக இருந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? நம்ம மறந்துடணும். நினப்பு வந்தாலும் என்ன இல்லை, சுத்தமாக கழுவிட்டுன்ற புரிஞ்சிச்சேன்னா சுத்தமாக கழுவிடு. வானா அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடு. அதெல்லாம் வானா. சித்தன் மதம் சாராதவன்,
ஒரு யோகி மதம் சாராதவன், ஒரு ஞானி உண்மையிலே ஞானி ஆனா என்ன ஆக மாட்டான், அவன் மதம் சார்ந்தவனா இருக்க மாட்டான். மதம் சார்ந்த அவன் ஞானியா இருக்க முடியாது. ஏன்? ஆனா இப்போ ஞானி மதம் சாராம வந்து புதிய மதம் உருவாக்க பார்க்கறான். ஞானியா? என் பேர்ல அறிவுத்தொழில் கோயில் கட்டிக்கோ, என் பொம்மையை வச்சுக்கோ, அங்கங்க என்னது ஞானமா அது? ஏய், செத்து போயிட்டு போற, புழு பூச்சி போச்சு, இருக்கும்போதே உனக்கு கொட்டி போய் செத்து போன நான்சென்ஸ். நீ உன் போட்டோ வச்சு நான் என்னடா போறேன்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கவே இல்லை, வாங்கி வச்சுக்கிற. அறிவுக்கு எதுடா கோயில்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? என்ன பண்ணல? அப்போ நீ ஞானம், அவன் ஞானியா? இல்லை, அசல் ஞானம் அப்படி இல்லை, எளிமையானது. அசல் ஞானம் ரொம்ப எளிமையானது. தெரு முனையிலேருந்து கூப்பிட்டாமா ஞானம். சாலமன் அப்பயே சொல்லிட்டான் பைபிளில். என்னன்னு சொல்லிட்டான்? தெரு முனையிலிருந்து உன் உதடுகளை பாரஸ்திரிக்கு தப்பி வைப்பாகட்டான். ஏன்னா நீ ஆம்பளை இருந்தாலும் சர்வகாலமும் பொம்பளை மேலேயே மோகத்தோடு இருப்ப. செக்ஸ் தான் உன்னை டிரைவ் பண்ணுன்னே சொல்லிட்டான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓசோ வர தெளிவாக சொல்லிட்டான், உன்னுடைய காமத்தை அப்படியே தியானத்துக்கு மாற்றுன்ட்டான். காமமே இல்லாதவன் என்னத்தை மாற்றலாம்? தீர்ந்துச்சு, தாகம் தீர்ந்துச்சு. 100 பொம்பளை 1000 பொம்பளை லட்சம் மலையில் பொம்பளையெல்லாம் பார்த்து தீர்ந்துச்சு. இவ்வளோ தான் பூஞ்சிச்சு. எங்கே இப்போ நான் தியானம் பண்ணலாமா வேணாவா? பண்ணலாமா வேணாவா? பாவம், கல்யாணம் பண்ணிக்காத புள்ளிக்கு என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு சொல்லிட்டா, பாவங்க அந்த வெற்றி வச்சுட்டு நீ எனக்கு கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்து என்னெல்லாம் புரிஞ்சிடும், அந்த எங்கே இருந்தெல்லாம் புரிஞ்சுன்னு போகலாம். என்ன தான் இருந்தாலும் திருத்தனம் தானே. என்ன கனவு மனைவியை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? தாம்பத்தியமே சொல்கிறேன் நான். யாரால மட்டும்தான் சாத்தியம் அது? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று தொக்கி நிற்கிது. என்ன ஆகிடும்? முழுமையடைய முடியாது. பாரு, உனக்கு நல்ல சந்தர்ப்பம், நீ நல்லா கணவன் மனைவியுமா வாழ்கிற, புள்ள பெற்றுக்கிற, குடும்பம் இருக்குது, நீ ஒரு ஆம்பளையாவோ பொம்பளையாவோ இருக்கிற, எவ்வளோ சந்தர்ப்பம் இருக்குது. ஏன் நீ ஏன் மிஸ் பண்ணுற இந்த ஜென்மத்தை? இருட்டு, உனக்கு 90 வயசாக இருக்கட்டுமே, இன்னும் ஒரு வாழ்நாள், இன்னும் 1 வருஷம் கட்டிட்டுமே, அட்லீஸ்ட் ஒரு நாள் கட்டிட்டுமே. நான் தான் சொல்கிறேன், தெரிஞ்சுன்னு போயிட்டேன். என்னவா எல்லாம்? ஏன்னா வாசல் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நான். கடவுளை அடையிறதுக்கான வாசல் இப்படி இருக்குது. இந்த வாசல் வழியாக நீங்கள் கடவுளை பார்க்கலாம். இந்த புலன்கள் எல்லாமே நல்ல புலன்கள். கள்ள புலனைந்தும் நல்ல புலனாச்சு என்றார். அவ்வளோ விசேஷம். உனக்கு குத்துக்கிறாங்களே, கண்ணு குத்துக்கிறான், காது குத்துக்கிறான், மூக்கு குத்துக்கிறான், வாய் குத்துக்கிறான், நாய் குத்துக்கிறான். எப்போ பார்த்தாலும் கருமம் வேற ஒன்றுவே பண்ணி பார்ப்பேன். அந்த கடவுள் எப்படி தான் நக்கி பார்த்துறேன் இல்லை? அந்த கடவுள் எப்படி தான் இருக்குதுன்னு காதில் கொஞ்சம் கேட்டு தான் பாரு. அந்த கடவுள் எப்படி தான் இருக்குதுன்னு கொஞ்சம் முகந்துறேன். கடவுள் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துறேன். எப்போ பார்த்தாலும் கண்டதையே பார்த்துக்கிறேன். எவ்வளோ நாள் தான் பார்த்துன்னு இப்போ? இந்த கேள்வி யாரால் கேட்க முடியும்? ஒரு ஞானியால் கேட்க முடியும். ஒரு யோகியால் தான் அதை கேட்கவும் முடியும். ஒரு ஞானி யோகியாக இருந்தால் தான் உனக்கு குருவாக இருக்க முடியும். இல்லை என்ன பண்ண முடியாது? அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒரு காலம் நம்ம சொல்கிறது தப்பாக இருக்குமோ, அதனால தான் நீங்களாம் கேள்வியே கேட்காதீங்க, நான் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுறேன்றான். ஞானின்னு வரவன் என்ன பண்ணிடுறான்? நீ என்ன பண்ண முடியாது? நோ கொஸ்டின்ஸ். ஏன் இஷ்டமாக பேசி நான் போயிடுவேன். நீ ஒத்துக்கட்டி போதும், சொந்த பிரச்சனை. ஏன்னா எனக்கே தெரியாது பார்த்துக்க. நானே எப்படிக்கிறேன்? ஒரு பயத்தில் தான் பேசிக்கிறேன்னு. இப்போ சித்தர்களை எங்கே போய் தேடலாம்? காட்டில் சதுரகிரிக்கு போனீங்கன்னா சித்தர்களை பார்த்துடலாம். பார்த்துங்க, என்னை ட்ரீம் பண்ணிங்கன்னா. இப்போ சித்தரை சதுரகிரியில் போய் பார்க்கலாமா, இங்கே பார்க்கலாமா? ஞானிய யோகிய விசேஷம் இங்கே இல்லை, உனக்குள்ளவே பார்க்கலாம். என்னை பார்க்கறது ஒரு விஷயம் இல்லை, என்னை பார்த்தா உன்னை பார்க்கலாம். அசல் குரு ஒரு மிர்ரர். அசல் ஒரு குரு மிர்ரர். யாரை காட்டுவார்? மிர்ரர் யாரை காட்டும்? மிர்ரரோட இயல்பு என்ன தான்? எதிராளி காட்டுறது தான். மிர்ரர் தேடின்னு ஒன்றும் வராது, நீ தான் மிர்ரரை தேடி போகணும். குரு தேடின்னு வருவார், அப்படிலாம் கிடையாது. வாய்ப்பு கிடைக்கும். இவன் குரு அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் கிடைக்கும். ஒரு கோடிட்டு காட்டும். ஒரு யூடியூப்பாக இருக்கலாம், ஒரு தகவலாக இருக்கலாம், உனக்கு வர ஒரு சாதாரண ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை என்னை பற்றி யாரோ ஒருத்தர் பேசலாம். ஒருத்தர் அசிங்கமாக திட்டின்னு போனால் என்ன, உனக்கு அதுதான் இன்ஸ்பயரு. என்னடா இந்த மனுஷனை இவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க, ஒரு காலம் அவன் விசேஷம் பணம் பார்த்துட்டுன்றேன். நான் புரியலாம், விட்டு தப்பு கிடையாது. நான் ஒரு மட்டமாக புரிஞ்சால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் கமெண்ட் கூட அசிங்கமாக எழுதி வச்சுட்டு போ, நல்லது தான். அட்லீஸ்ட் நீ பார்த்துன்றதுக்கு அடையாளமாக இருக்கும் அது. அந்த வீடியோ நீ பார்த்துட்டு அதுவே நீ புனிதமானவன். என்னுடைய வீடியோ எதுவும் ஒன்று பார்த்துட்டாவே நீ புனிதமானவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து உனக்கு என்ன மாறுதல் ஏற்பட்டாலும் உனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. உன்னால் அது காலமாக தூங்க முடியாது. என் வீடியோ முழுசாக கொஞ்சம் பார்த்துட்டேன்னா உன்னால் என்ன முடியாது? தூங்க முடியாது. சொரியும், கொண்டு படுப்பேன். ஏன்? கேள்வி எப்படி? கேள்வி இவங்க கூட ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். என்னடா இவன் 2 மணி போட்டு போனே கொஞ்சம் வெற்றி தட்டு சேர்த்துருக்கலாமே.
கடவுள் முட்டாள் மாதிரி. நபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா உனக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இயேசுநாதருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இயேசு நல்லவரா இருந்தா இருந்துன்னு போட்டோம், நீ என்ன ஆக போற? உன் பிரச்சனை என்ன? இயேசு நல்லவரா? உன் பிரச்சனை என்னையா? இல்லைங்க, அவர் ஆதி சங்கரர் இருந்துன்னு போட்டுமே, அது ஆதியில சங்கரர் இருந்தார், இப்போ என்ன நடந்துக்குதாங்க இல்லை? அவர் அங்கே அப்படியே திருவாசம் இருந்துன்னு போட்டோம், இப்போ என்ன பண்ணுங்கிறானுங்க மடத்தில்? இப்போ என்ன எனக்கு இதை அப்டேட் பண்ணு, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணு. மாறுது இல்லை காலம், ஒன்றும் அப்படியே வந்துன்னு இருப்ப, மாறு கொஞ்சம் நாகரிகமா மாறு. கடவுளை ஒன்றா தான், ஆனால் கடவுள் மாறல, நீ மாறினுக்கிற. அதனால் என்ன பண்ணணும், நீயும் உன் முயற்சிகளை உன் பயிற்சிகளை மாற்றணும். நான் அதே மாதிரி அந்த காலத்தில் அங்கே தாத்தா செஞ்ச மாதிரி நான் கோமனுங்க இன்னும் ஓரத்தில் போய் உட்காந்து மூச்சு விட்டுன்னு போனால் வேலைக்கு ஆக மாட்டேன். எனக்கு காலம் மாறிச்சு. தாத்தாவுக்கு அது கைப்பற வந்துச்சு, தாத்தாவுக்கு கை அந்த யோகிக்கு அது சரி. அவர் யோகி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு சரி. டிராக்டர் வச்சுங்கிற நீ என்ன செய்யணும்? வேற தான். மாட்டு வண்டி வச்சுருந்தும் போது வேற, டிராக்டர் ஓட்டும் போது வேற. புரிஞ்சு வச்சுக்கோ. யோகி மடத்தனத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞானி அறியாமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையுமே கிராஸ் பண்ணிட்ட ஒரு மனிதன் சித்தத்தின்படி இருப்பான். சரியா? அப்போது சித்தத்தின்படி இருக்கிறவன் குருவாக வரணுன்னா தான் வருவான், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஏன்? சித்தம் இல்லை. ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் நன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடுநீங்காமலே உனக்கு எட்டபடி இதோன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவன் சித்தன். பட்டினத்தார் ஒரு சித்தரியா? எனக்கு எது எட்டுதோ அது, எனக்கு புள்ள இல்லை, நான் இதுமாயிட்டேன், நீ அதே மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறானுங்க. நீ நான் அவரை இப்போ பார்த்து அவனை பார்த்துட்டேன். இப்போ நீ ஒரு பாட்டு படிக்கிற, பீலையும் நீரும் புறப்படும் ஒரு படி கழுவிட்டு பாடுறா கசமாலம் இல்லை? காலங்காத்தால பார்த்துட்டு பொம்பளை அழகாலன்ற உனக்கு முன்னா மேட்டு தெரியல. நீ ஏன் கக்கூசு போகும்போது பார்த்த, கழுவிட்டு வந்த பேர் பாரு, செம்ம வாசனையா இருப்பா. பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி நேட்டு போட்டுக்கிறான். நீ ஏன் பேடுற மாதிரியே பார்த்துக்கிற? கொஞ்சம் நடக்கும் போதும் பாரு, வாத்து மாறிக்குது. என்னது புதிய தம்புராவை மீட்டி சென்றாலாமா? அப்போ பட்டினத்தார் பார்வை வேறையா? நீ என்ன பண்ணாத? அவன் சித்தம் அது, அவன் புத்திக்கு அப்படி, உனக்கு எப்படி இது அப்படியா? அவன் பார்வை உன் பார்வை ஆகக்கூடாது. ஸோ சித்தர்கள் என்பவர் பார்வையும் கூட உனக்கு வேற, உன்னிலிருந்து அது மாறுபட்டது. அவன் பார்வை வேற, அவன் வாழ்க்கை வேற, உன் தளம் வேற. என்ன பண்ணாத? எந்த சித்தனையோ எந்த ஞானியையோ எந்த யோகியோ பண்ணாத. ஒரு நல்ல குரு இதை சொல்கிறார் என்னன்ட்டு, சித்தனையோ யோகியோ ஞானியோ பின்தொடர்றது உன் வேலை இல்லை. முடிஞ்ச நீ ஆயிக்கோ, முடிஞ்ச நீ நல்லா இரு.